शांति। आप सभी को पोंगल की बहुत बहुत शुभकामना शुभकामना शुभकामना। पोंगल में सदा उमंग उत्साह में रहना, आपके जीवन का अंधकार खत्म हो जाए, आपके जीवन में सदा प्रकाश आते जाए, सदा स्वस्थ रहे, सुखी रहे, यही शुभकामना। ஓம் சாந்தி. உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்ல வந்து எப்படி பொங்கல் வந்து பொங்கி வருது இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சி. அது போல உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரம்பி இருக்கட்டும். அறியாமைங்கிற இருள் அப்படிங்கிற துக்கம் எல்லாமே முடிஞ்சு போயிடட்டும். அந்த அளவுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்னு சொல்றேன். तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। ये ब्रह्मा कुमारी का ज्ञान आपके जीवन में जरूरी क्यों है? क्योंकि वर्तमान समय हर इंसान के जीवन में तनाव है, टेंशन है, सबका मानसिक स्वास्थ्य शारीरिक स्वास्थ्य बिगड़ता जा रहा है। तो हम तनाव टेंशन से मुक्त कैसे बने, सकारात्मक कैसे बने, इसके बारे में चर्चा करेंगे। இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். முதல்ல பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் நமக்கு எதற்காக தேவைப்படுது? ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மனதால உடலால எல்லாருமே எப்படி இருக்காங்க, ஆரோக்கியமற்ற நிலையில வந்து இருக்கிறோம். அதனால நம்மளுடைய மனசை எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது, டென்ஷன் இல்லாம எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். क्योंकि जिसके सोच निगेटिव है वो आत्मचिंतन परमात्मा चिंतन नहीं कर सकता। யாருக்குள்ள வந்து நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களால ஆத்மாவை பத்தியோ பரமாத்மாவை பத்தின நினைவு சிந்தனைங்கிறது நம்மளால செய்ய முடியாது. जिनके सोच निगेटिव है आपस में संबंधों में कड़वाहट आती है। आपस में संबंधों में कड़वाहट आती है सोच निगेटिव होने से। நம்மளுடைய எண்ணம் வந்து நெகட்டிவா மாறனால என்ன ஆகுது, நம்மளுடைய சம்பந்தம் தொடர்பு ரெண்டுமே என்ன ஆயிடுது, கசப்பான நிலைக்கு மாறிடுது. जिनके सोच निगेटिव है उसके चेहरे में खुशी नहीं होगी। யாருக்கு டென்ஷன் இருக்குன்னா அவங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி தெரியுமா? जिसके घर में निगेटिविटी है, जो तनाव में है, टेंशन में है, निगेटिव सोचता है, उसके घर में लक्ष्मी वास नहीं कर सकती। யாருடைய மனதுல எண்ணங்களை ரொம்ப அதிகமா நெகட்டிவ் தேவையற்ற எண்ணங்களை நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த வீட்டுல கூட லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து தங்க முடியாது இல்லையா? जिनके सोच निगेटिव है उनके घर के पानी के मटके भी सूख जाते हैं, वो आत्मचिंतन परमात्मा चिंतन नहीं कर सकता। அதே போல நம்மளுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிக கோபம் இருக்குன்னா அவங்க வீட்டுல உள்ள பானை அந்த தண்ணி கூட வத்தி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து எப்படி மகிழ்ச்சி அமைதி அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. जिनके सोच निगेटिव है उसके अंदर गुस्से की उत्पत्ति होती है, निगेटिव से गुस्सा आता है, और जिसको गुस्सा आता है उसके जीवन में कई प्रकार की शारीरिक मानसिक सामाजिक बीमारियां हो जाती है। நெகட்டிவ் எண்ணம் வருது அப்படின்னாலே அதிகமா அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப கோபம் வரப்ப என்ன ஆகுது, அதனால நம்மளுடைய மனசு உடல் ரெண்டுமே பாதிக்கப்படுது, நிறைய வியாதிகள் வருது. इसीलिए आजकल घर घर में तनाव है, घर घर में टेंशन है। तो इसलिए हमें यहाँ पॉजिटिव कैसे रहना है वो सिखाया जाता है। அப்ப இப்ப எல்லாருடைய குடும்பங்களையுமே நிறைய குழப்பங்கள் பிரச்சனை நிரம்பிய சூழல் தானே எல்லா குடும்பங்களையுமே இருக்காது. இப்ப இங்க பிரம்மகுமாரிகளுக்கு வரோங்கிறப்ப அதுல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத தான் நம்ம இங்க சொல்லி தரோம். निगेटिव वाला शारीरिक रूप से मानसिक रूप से थक जाता है। நெகட்டிவா இருந்தாங்கன்னா மனசு உடலால அவங்க ரொம்ப டயர்டா தான் தெரிவாங்க அப்படின்னு சொல்றாரு. निगेटिव वालों का दिमाग हमेशा गर्म रहता है, क्योंकि निगेटिव सोच के विचारों का स्पीड ज्यादा होती है, क्यों कैसे वैसे वैसे इतना ज्यादा सोचेंगे दिमाग गर्म होता है। जिसका दिमाग गर्म होता है दिमाग में केमिकल उतरते, शरीर की बीमारी होती है। அப்ப நாம வந்து அதிகமா நெகட்டிவா இப்ப யோசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கோபம் வருது, எண்ணங்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். நெகட்டிவ் ஃபாஸ்டா போகிறப்ப ஏன் என்ன எதற்கு இந்த கேள்வி எல்லாம் போறப்ப நம்மளுடைய மூளை என்ன ஆயிடுதுங்கிறாங்க, ரொம்ப சூடாயிடுது. அப்ப அதுல இருந்து உருவாகக்கூடிய கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளையுமே பாதிப்படைய செய்ய வைக்குது. इसलिए कहते हैं ना, जिसका पाँव गरम पेट नरम दिमाग ठंडा उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பாதங்கள் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னா வயிற்று பகுதி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, மூளையும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னா அங்க டாக்டர் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரு பழமொழி.
आज 70% लोगों को बीमारी होते हैं निगेटिव सोच से। 70 பைஜி 70 70% வந்து உலகத்துல வியாதிக்கு காரணமே என்ன? நெகட்டிவ்னால தான். निगेटिव के कारण बीमारियां होते हैं। हाँ, इसलिए रोज हमें 3 चीजें करनी है। अगर हेल्दी बनना है, हैप्पी बनना है, पाँव को गर्म रखना है, पेट को नरम रखना है, दिमाग को ठंडा रखना है। அப்ப நம்ம ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களை தினமுமே பண்ணணுமா. அதாவது பாதங்கள் வந்து சூடா இருக்கணுமா, நம்முடைய வயிற்று பகுதி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப வந்து நல்ல புத்துணர்வா இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. पाँव को गर्म रखना मतलब रोज हमें वॉकिंग करना है। रोज हमारे 500 कदम वॉकिंग चाहिए। 500 कदम आजकल एक ऐप भी आता है उसका, फिट करके अपने मोबाइल में डालो, चेक करो हम कितना वॉकिंग करते हैं। रोज हमें 5000 स्टेप चलनी है, तब आपका स्वास्थ्य अच्छा रहेगा। அப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு 500 ஸ்டெப்ஸ் ஒரு ஆப் கூட இருக்காமே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளவு நடக்கிறோங்கிறத கூட அதுல காமிக்கிற மாதிரிலாம் இப்ப நிறைய வந்திருக்கு இல்லையா. இப்ப முதல்ல பாதங்கள் சூடா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா வாக்கிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். 500 ஸ்டெப்ஸ் ஆவது நம்ம நடக்கணும். लेकिन आजकल कोई वॉकिंग करता ही नहीं। कईयों को लगता है पैदल चलेंगे, लोग कहेंगे गरीब है, इनके पास कुछ नहीं है, इसलिए दिखाने के लिए स्कूटी में चलेंगे, गाड़ियों में चलेंगे। जो वॉकिंग नहीं करता उसको कई प्रकार की शरीर की बीमारियां होती। ஆனா இந்த காலகட்டத்துல யாரும் நடந்தே போறது இல்ல. ஏன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, நடந்து போனோம்னா நம்மள ரொம்ப ஏழை நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி, வண்டி, கார் இந்த மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, பிரச்சனைகள், கால் வலி அந்த மாதிரி நிறைய வரதானே செய்யுது. और दूसरा संतुलित भोजन। भोजन संतुलित खाओ। लेकिन आज का व्यक्ति पनीर की सब्जी है, 4 रोटी खाता है और कद्दू बनाए नाकी मोड़ता है। जीभ की टेस्ट पेट में वेस्ट। जो जीभ को अच्छा लगता है वो नहीं खाओ, पेट को जो अच्छा लगता है वही खाओ। जीभ में 2 मिनट में नीचे भेजती, संभलना पेट को पड़ता है, सारा दिन पेट पे चिल्लाता रहता है। அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு சாத்வீகமான நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஃபுட்டு சாப்பிடணும். வெறும் நம்மளுடைய நாக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாருமே டேஸ்ட் பக்கம் தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பன்னீர் சப்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்றாங்க அப்படின்னா நாக்குக்கு டேஸ்ட், அதை விட்டு இறங்கிடுச்சுன்னா உடம்புக்கு வயிற்றுக்கு நிறைய தொந்தரவுகளை தான் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. और तीसरा, दिमाग को हमेशा ठंडा रखना है। कोई मेरा अपमान करे, कोई मेरी निंदा करे, कोई कुछ भी करे, टेंशन में नहीं आना, कभी निगेटिव नहीं सोचना। अगर ये 3 चीजें करेंगे, इसको ठंडा रखना, इसको सॉफ्ट रखना और इसको गर्म रखना, आप हेल्दी, वेल्दी और हैप्पी। அடுத்தது புத்தியை நம்ம எப்படி வச்சுக்கணுங்களா, குளிர்ச்சியா வச்சுக்கணும். எந்த வந்து யாரும் நம்மளை எவ்வளவு கோவப்படுத்தினாலும் டென்ஷன், கோபம் அந்த மாதிரி நம்ம புத்தி சூடாக்கணும் அப்படின்னாலே அதிக பிரச்சனை அதனாலதான் வருது அப்படின்னு சொல்லி. இது குளிர்ச்சியா இருக்கணும், வயிறு எப்பயுமே சாஃப்டா மீன்ஸ் லேசா இருக்கணும், கால் பாதம் எப்படி இருக்கணும், சூடா இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். लेकिन आजकल उल्टा होता है, पांव रहता है ठंडे और दिमाग रहता है गर्म। ஆனா இப்ப ஆப்போசிட்டா என்ன இருக்கு, கால் பாதம் குளிர்ச்சி ஆயிடுச்சு, நம்ம மூளை சூடாயிடுச்சு. तीनों में से एक भी कमी है तो भी बीमारी होगी। तीनों भी चाहिए, इसको गर्म करना है, इसको नरम रखना है, इसको ठंडा रखना है। तीनों भी चाहिए, तब हेल्दी, वेल्दी और हैप्पी। 3மே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு குறையா இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய மூளை, வயிறு, கால் 3மே எப்படி இருக்கணும், கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்மள ஹெல்த்தி, வெல்தி, ஹாப்பியானவங்க அப்படின்னு சொல்ல முடியும். आज पैदल चलने के लिए आप तो वॉकिंग कर सकेंगे, गार्डन में घूम सकेंगे, गर्म संतुलित भोजन कर सकेंगे, लेकिन इसको ठंडा करने के लिए ब्रह्मा कुमारी का ज्ञान में आने की जरूरत है। இப்ப நீங்க வந்து பாதத்தை வந்து சூட வைக்க வாக்கிங் எங்க வேணாலும் போகலாம், நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு வயிற்று கூட சரியா வச்சுக்கலாம். ஆனா மூளையை குளிர்ச்சியா வச்சுக்கணும்னா பிரம்மகுமாரிக்கு வந்தீங்கன்னா தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. क्योंकि इसको ठंडा रखने के लिए कोई इलाज नहीं है, कोई हॉस्पिटल नहीं, कोई कुछ भी नहीं है। इसलिए ब्रह्मा कुमारी का ज्ञान सुनेंगे, कितनी भी परिस्थितियां हो ये ठंडा रहेगा, फिर आपका जीवन अच्छा चलेगा। அப்ப நாம இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் கேட்கிறப்ப என்ன ஆகுதுங்களா, நம்ம ஹாஸ்பிட்டலே போக வேண்டியல ஆட்டோமேட்டிக்கா, வேற ஹாஸ்பிட்டலே இல்லையே, நம்ம மூளையை குளிர்ச்சி ஆக்குறதுக்குன்னு வேற வழிங்கிறது கிடையாது. இதை நம்ம ஃபாலோ பண்றப்பதான் நம்மளுடைய புத்தி குளிர்ச்சியா இருக்கும். इसलिए ये 3 बातों को हमें पक्का करना है। आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या वाले विचार चलाने वालों को पेट की बीमारी होती है। அப்ப இன்னைக்கு யாருக்காவது வயிற்றுல பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பொறாமை, அந்த உணர்வு அதிகமா யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் வயிற்றுடைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. इसीलिए कहते हैं ना, तो मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या?
அதனால சொல்லுவோம்ல, என்ன பார்த்து என்ன வயிறு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ के देखता है। जो आंखें फाड़ता है, बड़ी बड़ी करता है, आंखों की पुतली फैल जाती है। फिर डॉक्टर के पास जाएंगे कि डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है, तो डॉक्टर चेक करेगा कि आपको नंबर लगे, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेगा, नंबर बढ़ता ही जाएगा। அப்ப அடுத்தது கண்ணு பிரச்சனை வருது அப்படின்னா அதிகமா நம்ம மத்தவங்களுடைய குறைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கண்ணை விரிச்சு விரிச்சு இவங்க குறை அவங்க குறைன்னு பார்க்க பார்க்க என்ன ஆயிடுது, கண்ணு வீக் ஆயிடுது. டாக்டர்கிட்ட போறோம், கண்ணாடி கொடுக்குறாங்க, போட்டுக்கிறோம். அது வேணா கண்ணாடி போட்டுக்கலாம், பார்க்க முடியும். ஆனா நான் குறைய நிப்பாட்டாத வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. आज किसी को ज्वाइंट पेन होते हैं, गुस्सा करने वालों को ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं। யார் அதிக கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் அதெல்லாமே அதிகமா கோவப்படுறவங்களுக்கு வரும். आज किसी को अस्थमा होता है, दमा। कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, क्या हुआ, कुछ नहीं हुआ, अरे नाराज है, नहीं नहीं कुछ नहीं हुआ, बहुत कुछ है, लेकिन पेट में दबा कर रखेंगे, खुल के नहीं बोलेंगे, दमे का प्रॉब्लम, अस्थमा। ஆஸ்துமா ஏன் வருது அப்படின்னா வெளியில வந்து ஓப்பனா சொல்லாம அடக்கி அடக்கி வைக்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்த, அப்ப அது ஆஸ்துமாவா அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாரு. आज किसी को स्पॉन्डिलाइट होता है, सर्वाइर। रास्ते में जा रहे सब्जी लाने के लिए, जा रहे मार्केट में, वो क्या करती है, इधर क्या हो रहा है, जो इधर उधर देखता है उसको स्पॉन्डिलाइट होता है। फिर डॉक्टर के पास जाएंगे कि डॉक्टर जी मेरे गले में आजकल अकड़न हो रहा है, तो डॉक्टर चेक करता कहता आपको स्पॉन्डिलाइट हुआ। इसका इलाज करके डॉक्टर बड़ा सा पट्टा पहनाता है। जब पट्टा पहने के 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। அடுத்தது என்ன வருது, கழுத்து வலி எல்லாம் வருது, ஷோல்டர் வலிங்கெல்லாம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, ஜாயிண்ட் பெயின் சொல்லிட்டு. அப்ப அதுக்கு டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய கட்டு போட்டு விட்டுறாரு. காரணம் என்னன்னா, எங்க போனீங்கனாலும் அடுத்தவங்க இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு இப்படி இப்படி எல்லாத்தையும் பாக்குறப்ப என்ன ஆயிடுது, இங்க பிரச்சனை வந்துடுது. அப்ப டாக்டர் கட்டு போட்டாருன்னா நீங்க 6 மாசம் எங்கேயும் திரும்ப முடியாது, உங்களை மட்டும் பாப்பீங்க, அப்ப அது சரியாகுது. आज किसी को शुगर होती है, शुगर कोई मीठा खाने से नहीं होती। शुगर का कारण टेंशन। क्या टेंशन, मैं इसकी सास हूं, मैं इसका पति हूं, मैं इसकी माँ हूं, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया, जब इसकी शादी भी अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। ऐसे विभिन्न प्रकार के टेंशन से शुगर हो गए। அப்ப டென்ஷன்னாலதான் சுகர் வருது. நம்ம சர்க்கரை சாப்பிடறனால எல்லாம் ரொம்ப சுகர் வர்றதுன்னு சொல்றது இல்ல. हाँ, शक्कर से होती है 30%, उसमें से भी किसी मम्मी पापा को शुगर है 30%, खाने से 70% टेंशन से होती है। இப்போ 30% தான் அம்மா கிட்ட இருந்தோ நம்ம சாப்பிட்ற சர்க்கரைனாலேயோ வர்றது எல்லாமே. மற்றபடி 70% எதனால பாதிக்கப்படுதுன்னா டென்ஷன் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து வருது. இது என்னன்னு சொல்றோம், என்னுடைய மனைவி, அதாவது நான் இவங்களுக்கு வந்து கணவனா இருக்கேன், என்னோட பசங்க நான் படிக்க வச்சிருக்கேன், நான் எல்லாம் பண்றேன், அப்ப இவங்க நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க, டென்ஷன் ஆகுறோம் இல்லையா. அதிகமா டென்ஷன் ஆக 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 சுகர் அதிகமாயிடுது. और खास माताओं को जब बच्चा नहीं मानता, माताओं को ज्यादा टेंशन होता है, मेरा बुढ़ापे में पता नहीं क्या होगा, मुझे कौन संभालेगा, इसको मैंने कैसे पढ़ाया था, कैसे खिलाया था, कैसे प्यार किया था, वो सारी बातें याद आती हैं और उसमें तनाव पैदा होता है। அதிகமா தாய்மார்களுக்கு தான் டென்ஷன் ஆகுறீங்களாமா. பசங்கள் நல்லவன் நம்ம படிக்க வைக்கிறோம், எதிர்காலத்துல என்ன பார்த்துப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு அதிகமா நீங்க வந்து டென்ஷன் ஆயிடுறீங்க. அதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமா வருது. अब बच्चे ने गिलास गिराया, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। गिलास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। गिलास 10 रुपए का था, गुस्से से 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। इसलिए कुछ भी हो जाए कोई बात नहीं बेटा, छोड़ दो, टेंशन में नहीं। இப்போ ஒரு குழந்தை ஒரு கிளாஸை தட்டி விட்டுருச்சு, உடனே உனக்கு அறிவு இல்லையா, இப்படிதான் தட்டி விடுவியா, நீ சம்பாரிச்சு வாங்கி வச்சா உனக்கு தெரியும் இந்த அருமையெல்லாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம டென்ஷன் ஆகுறோம். அது என்ன ஆகுது, ஒரு 10 ரூபா கிளாஸ் தான் உடஞ்சிருக்கு, பரவாயில்லப்பா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், கவனமா இருங்க அப்படி சொல்லிடணும். அந்த கோபம் அந்த டென்ஷனுங்கிறதே நமக்குள்ள வரக்கூடாது. அந்த 10 ரூபா கிளாஸ்க்கு நான் கோவப்படுறேன் அப்படின்னா 10,000 ரூபா நமக்கு இதயத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா செலவு பண்ற மாதிரி ஆயிடுது. हमारी बहनें तो कई भाइयों को माताओं को बुलाते हैं, भाई सत्संग सुनने के लिए आओ ना, थोड़ा क्या बोलते हैं, हमको टाइम ही नहीं है। क्या बोलते हैं, हमको टाइम ही नहीं। ठीक है, यहाँ नहीं आएंगे, तनाव में आएंगे, टेंशन में आएंगे, कोई बीमारी हो जाएगी, हॉस्पिटल में सोने का टाइम है। हाँ, कोई यहाँ नहीं आएंगे, कोई अपराध हो जाएगा, जेल में जाने का टाइम है, कोई अपराध हो जाएगा, पुलिस स्टेशन में जाना, ब्रह्मा कुमारीज में आओ, कहीं जाने की जरूरत नहीं पड़ेगी। இப்போ வந்து நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் போய் நம்ம ஞானம் கேட்டுட்டோம், புதுசா யாரையாவது கூப்பிடுவோம்ல வாங்க கிளாஸ்க்குன்னு, என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லைங்க, டைம் இல்லைன்னு. அதே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து இங்க ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஒரு பெரிய தவறு நடந்துட்டு
யாராவது ஜெயிலுக்கு கூட போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய தவறுலாம் நடந்தா அங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பிரம்மகுமாரிகள் கிட்ட நம்ம வந்தோம், அந்த ஞானத்தை கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நேரம் மிச்சம் ஆயிடும் இல்லையா? ஆனா இதுக்கு மட்டும் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. इसलिए यहाँ कहीं जाने की जरूरत नहीं, ना जेल में जाने की जरूरत है, ना पुलिस स्टेशन जाने की जरूरत है, ना कोई हॉस्पिटल में जाने की जरूरत है। अब हेल्दी वेल्दी और हैप्पी रहेगी। அப்ப நாம இங்க வந்துட்டோம்னா என்ன ஆகுது? ஞானம் கேட்க கேட்க நம்மளோட உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியம் ஆயிடுது இல்லையா? அதனால நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனேன், கோர்ட்டுக்கு போனேன், ஹாஸ்பிட்டல் போனேன், அந்த மாதிரி எதுவுமே நமக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாது இங்க வந்துட்டோம்னா. ताली तो बजाओ, கை தட்டுங்கிறாரு. कितना अच्छा है। यहाँ आएंगे, थोड़ा आधा घंटा ज्ञान सुनेंगे, कहीं जाने की जरूरत नहीं, आपका जीवन बड़ा स्वस्थ रहेगा। और ये जो मैंने जगह गिनाई, हॉस्पिटल, पुलिस स्टेशन, कोर्ट कचहरी, ये सारा जेब काटने वाली जगह है, सारा पैसा बर्बाद हो जाएगा। यहाँ आएंगे, थोड़ा भंडारे में पैसा डालो, शिव जी को दो, वर्तमान भी अच्छा, भविष्य भी अच्छा। அப்ப நாம இங்க வரோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்ல? ஒரே இடத்துக்கு வரோம், ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றோம், ஞானம் கேட்கிறோம். அதனால நமக்கு எவ்வளவு நன்மை. கோர்ட்டுக்கோ, ஜெயிலுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே எனக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. அந்த இடம்லாம் போறோம்னா என்ன ஆகுது? நம்மளுடைய எல்லா பைசால செலவு தானே வீணா போயிடுது. அதே இங்க வரோம், 1 மணி நேரம் கிளாஸ் கேட்கிறோம், பகவானுடைய உண்டியல்ல கொஞ்சம் நம்ம பணம்னே போட்டா கூட இந்த நிகழ்காலத்துக்கும் எனக்கு சேமிப்பாகுது, எதிர்காலத்துக்கும் நமக்கு தானே சேமிப்புங்கிறது ஆகுது. और आजकल कोई डॉक्टर कोई ईमानदार नहीं होते, गए थे कुछ करने के लिए किडनी निकाल करके ले लेंगे। कोरोना काल में हुआ ना, कितना सारा हुआ था। இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் நம்பியே கூட போனாலும் என்ன ஆயிடுது? அவங்க கூட கிட்னியவே கூட எடுத்துட்டு விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான நிறைய சூழலை கூட பாக்குற மாதிரி ஆயிடுது. கொரோனால கூட அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இல்லையா? इसलिए जिसका मन सोचता है उसका तन सोचता है। मन को स्वस्थ रखो, तन अपने आप ठीक हो जाएगा। இப்ப நம்ம மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிடுங்க? உடல் ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் ஆயிடும். ஏன்னா பாபாவே நமக்கு சொல்றாரு இல்ல, ஆத்மா தான் வேறு, அதை சரி பண்ணிட்டீங்கனாலும் உடல்ல உள்ள எல்லா பிரச்சனையும் தானாக சரியாயிடுது. आपके करोड़ में बहुत हॉस्पिटल है, लेकिन कोई मन को ठीक करने वाला हॉस्पिटल है यहाँ? इसलिए ब्रह्मा कुमारी का केंद्र मन को स्वस्थ रखने का हॉस्पिटल है। இப்ப கரூர்ல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? ஆனா மனதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கானா? இல்ல, அது பிரம்மகுமாரிகள் தான் இல்லையா? அப்ப நாம இங்க வர்றப்ப என்ன ஆகுது? நம்மளுடைய மனசு சரியாகுது, அதனால உடலும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். और यहाँ की दवाई का साइड इफेक्ट नहीं है। ये ज्ञान सुनने से कोई साइड इफेक्ट नहीं होगा। वो दवाई खाएंगे तो और साइड इफेक्ट हो जाएगी, उल्टी बीमारी हो जाएगी। यहाँ आने से कोई नो साइड इफेक्ट और कोई खर्चा भी नहीं। इसलिए रोज हमें ज्ञान सुनना जरूरी है। இங்க வரும், அந்த மருந்து சாப்பிட்டோம்னா நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வருது இல்லையா? ஆனா இந்த ஞானத்தை கேட்டா எந்த சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு இல்ல இல்லையா? அதை சாப்பிட்டா வாமிட் வந்துருச்சு, நிறைய பிரச்சனைகளை பாக்குறாங்க. இதை நாம கேட்கிறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இன்னும் மென்மேலும் நம்ம முன்னேற்றம் தான் நம்ம வாழ்க்கையில அடைஞ்சுக்கிட்டே போறதை பார்க்க முடியும். गाड़ी के अंदर पेट्रोल डाल दो, वही पेट्रोल का पाइप ड्राइवर के मुंह में डालो तो क्या हो जाएगा? வண்டியில போற பெட்ரோலை அந்த ஓட்டக்கூடிய டிரைவருடைய வாயில பெட்ரோலை போட்டா என்ன ஆகும்? क्योंकि गाड़ी का भोजन है पेट्रोल डीजल, ड्राइवर का भोजन है सब्जी दाल रोटी चावल। வண்டி அப்படின்னா அதுக்கான உணவு பெட்ரோல், மனிதர்களுக்கான ஒரு உணவு பெட்ரோல் மாதிரி ஒரு சத்தானதுன்னா அது சாப்பாடு தண்ணி அதுல தானே. சோ அவங்களுக்கு எதுவும் அதுதானே கொடுக்க முடியும். इसी तरह शरीर है गाड़ी, इसका भोजन है सब्जी दाल रोटी, लेकिन इसका जो ड्राइवर है आत्मा, इसका भोजन है सत्संग की बातें, ज्ञान की बातें। அப்ப நம்மளுடைய உடல் எப்படின்னு சொல்றாரு? வண்டி. அப்ப இதுக்கு நாம வந்து காய்கறி பழங்கள் இதெல்லாமே கொடுக்குறோம் ஆரோக்கியமா வச்சுக்க. அப்ப இந்த வண்டியினுடைய டிரைவர் யாரு? ஆத்மா. ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? தினமும் இந்த இறைவன் சொல்லக்கூடிய ஞானத்தை, இது சத்சங்கம்னு சொல்றோம், இந்த ஞானத்தை கேட்க கேட்க அந்த உணவு சாப்பிட்றப்ப அது ஆரோக்கியமாகுது. इसलिए आज लोगों को गुस्सा क्यों आता है, तनाव क्यों आता है? क्योंकि ड्राइवर ने भोजन ही नहीं किया, भूखा ड्राइवर है, इसलिए टेंशन तनाव में आता है। तो रोज आधा पौन घंटा यहाँ आ करके ये ज्ञान का भोजन ड्राइवर को दो, स्वस्थ रहेंगे, सुखी रहेंगे। அப்ப இப்ப நம்ம ஆத்மாங்கிற டிரைவர் எல்லாம் என்ன ஆயிடுது? அடிக்கடி டென்ஷன் கோபம் ஆயிடுறோம் இல்லையா? காரணம் என்ன? அதுக்கு நாம உணவு கொடுக்கல, சரியான உணவு கொடுக்காம விட்டுட்டோம், சாப்பிடாமையே வச்சிருக்கிறோம் டிரைவர், ஆத்மாங்கிற டிரைவரை. அதனால அடிக்கடி டென்ஷன் கோபம் இதெல்லாம் வந்து இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த ஞானத்தை கேட்கிறப்ப அதுக்கான ஆத்மாக்கான உணவு கிடைக்கிறப்ப அது ஆரோக்கியமாயிடுறாங்க. आज बच्चे से लेकर के बड़ों तक बूढ़े तक सबके तनाव है। तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन।
இப்ப இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க எடுத்துக்கோங்க, பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்ன டென்ஷன் ஆக்காதீங்க, என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. அந்த டென்ஷன் வந்து சாதாரணமா போயிடுச்சு. எல்லாருக்குமே அது வியாதிங்கிற மாதிரி நிரம்பிடுச்சு. तो 10 मतलब कितना 10 और सन मतलब बच्चे, 10 सन मतलब 10 बच्चे। அப்ப டென்ஷன்னா என்ன? 10 10 குழந்தைங்களாம். சன்னுனா குழந்தைங்க. அப்ப 10 பிரச்சனைக்கான குழந்தைங்க அது அப்படின்னு சொல்றாரு. अब किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक कहेगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको भगा, दूसरा कहेगा पापा जी मुझे पड़े, जितने बच्चे उससे माँ बाप परेशान होते हैं, दुखी होते हैं। அப்ப ஒருத்தங்களுக்கு 10 குழந்தை இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, அவங்க எல்லாத்தோட ஆசையும் உங்களால பூர்த்தி செஞ்சு முடிக்க முடியுமா? ஒன்னு ட்ரெஸ் வேணும், ஒன்னு ஃபுட் வேணும், இது வேணும், அது வேணும் கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்ப டென்ஷன் அதிகரிக்கும் இல்லையா? तो हमारे बच्चे कौन से अनेक निगेटिव थॉट्स, बहुत थॉट्स पैदा करेंगे और शाम को शांति से बैठेंगे, वही थॉट्स बच्चे हिलाते रहेंगे, पापा जी एक विचार को दूसरा कहेगा पापा जी। इसलिए कहते हैं छोटा परिवार सुखी परिवार। अगर आप कम संकल्प हैं, पॉजिटिव संकल्प है, आप भी सुखी, सब कुछ सुखी। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம எண்ணம் தான் குழந்தைகள். ஃபுல் டே நான் நெகட்டிவ், வேஸ்ட், தேவையற்றதை யோசிக்கிறப்ப உட்கார்ந்து நம்ம யோகா அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எண்ணம்ங்கிற குழந்தைகள் வந்து என்ன பண்ணுது, பாபாவை நினைக்க விடாம நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு எண்ணத்தை நீங்க விரட்டினீங்கன்னா இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணத்தை விரட்டினா இன்னொரு எண்ணம், அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு நமக்கு. அப்ப என்ன ஆக முடியும், நம்மளால ஒரு நிலைங்கிறது படுத்த முடியாம போயிடுது, பாபாவை நினைக்க முடியாம போயிடுது. तो आज तनाव क्यों आता है निगेटिव से? आज टीवी खोलो निगेटिव, अखबार खोलो निगेटिव, किसी के बात जाकर के बैठे हो निगेटिव, हर जगह पर निगेटिव। तो यहाँ हम आते हैं, ये बातें सुनते हैं, तो हमारा मन पॉजिटिव बन जाता है, उसका सारा दिन असर रहता है। इसीलिए ये ज्ञान की बातें जरूरी। இப்ப டென்ஷனே எதுக்கு ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அதிகமா நெகட்டிவான விஷயங்கள், டிவி, செல், எது ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னாலுமே ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தானே அதிகமா நமக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அப்ப அது போக போக என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மனசை இன்னும் அதிகமாக குழப்பமான, டென்ஷனான எண்ணங்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. அப்ப நாம இங்க வந்து இந்த ஞான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை உள்ள போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அது குளிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. इसलिए अपने विचारों, आजकल एक नई बीमारी निकली है, कौन सी? ब्रेन हेमरेज। क्या हुआ? ब्रेन हेमरेज हो गया। अरे 4 दिन पहले मिल के आए थे। ये ब्रेन हेमरेज है ही क्या? हमारे ब्रेन में बालों से भी महीन नसें होती है, ये खून सप्लाई होता है, लेकिन कोई कारणे अकारणे हम तनाव में आता है, टेंशन में आता है, उस नसों से तेजी से खून बहना शुरू हो जाता है। जब तेजी से खून बहता है, वो नसें फट जाता है, उसका कोई इलाज नहीं, सारे ब्रेन में खून ही खून होता है, उसका कोई इलाज भी नहीं है। इसीलिए कुछ भी हो जाए, कोई कुछ भी बोले, कुछ भी करे, मन को चुप रखना, शांत रखना, ये कला सीखने। और ये कला आती है राजयोग मेडिटेशन और ईश्वरीय महावाक्य ज्ञान से। அப்ப இப்ப புதுசா என்ன வியாதி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம மூளையில உள்ள நரம்புகள் எல்லாம் நிறைய பேர் கேள்விப்படுறோமா, வெடிச்சிடுது. அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா போறப்ப குட்டி குட்டி நரம்பு தானே, அதெல்லாம் வெடிச்சிருது, பிளாக் ஆயிட்டு வெடிக்கவே செஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அது காரணம் என்ன? உணவா இல்ல சூழ்நிலையான கேட்டா இல்ல, அதிகமா டென்ஷன், தேவையில்லாத எண்ணங்கள், இதை நினைக்க நினைக்க என்ன ஆயிடுது, ஓவர் ஹீட் ஆயிடுது. ஸோ அதுல வந்து பிளஸ்ட் ஆயிடுது. அப்ப நாம இந்த ஞானத்தை கேட்கிறோம், என்ன பிரச்சனை சூழல் வந்தாலும் நான் டென்ஷன் ஆகக்கூடாது. आज समाज में सुसाइड केसेस बढ़ती जा रहे, डिप्रेशन केसेस बढ़ती जा रहे, नशा व्यसन बढ़ता जा रहे, ये सब का कारण है ये मानसिक तनाव, निगेटिव बातें। இப்ப இந்த உலகத்துல இப்ப வந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க, இந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதா இருக்கட்டும், மனதளவுல எதுக்காவது ஒரு கெட்ட விஷயங்களுக்கு அடிக்ட் ஏன் ஆகுறாங்க, எல்லாமே மனதனுடைய காரணம் தான். मुझे तो लगभग भारत के 1200 जेल में जाने का मौका मिला। பிரதர் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 1200 ஜெயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. तो जेल में व्यक्ति क्यों जाता है? कोई ना कोई तनाव आया, टेंशन आया, ऐसा काम किया जो जेल में जाकर बैठ गया। ஏன் ஜெயிலுக்கு போறாங்க? அப்ப அவங்க வாழ்க்கையில ஏதோ அப்படி ஒரு மனசுல வந்து டென்ஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு உத்வேகம் வந்துருது, தவறான வேகம் வரப்ப தவறு பண்ணிட்டு போய் அங்க உட்கார்ந்துடுறாங்க. आज पहले तो महिलाओं को मैं जेल में नहीं देखता था, लेकिन आजकल महिलाएं भी जेल में जाती हैं। ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஜெயிலுக்கு போனப்ப பெண்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது ஆரம்பத்துல, ஆனா இப்ப நிறைய பெண்கள் கூட ஜெயிலுக்கு தவறு பண்ணிட்டு வந்துடுறாங்க. मैं अभी वेल्लूर में कुछ साल पहले गया था, वहां एक केंद्रीय जेल, महिला जेल, केंद्रीय जेल है, उसमें तो बहुत सारे, उसमें जो राजीव गांधी का ये किया था वो भी मेरे को मिली थी महिला, वहां मेरे को मिली तो मेरे पाँव पड़ा, बहुत ये बोला कि पश्चाताप मुझे हो रहा है, ऐसे बता रहे। அப்ப வந்து வெள்ளூர் ஜெயில் இருக்கு இல்லையா, அங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க
உமன்ஸ் லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெயில் இருக்காமா. ராஜீவ்காந்தி கொலை பண்ணாங்களே அந்த அம்மா கூட இவங்களை வந்து பிரதரை சந்திச்சாராம், காலில் எல்லாம் விழுந்து வந்து கும்பிட்டாங்களாம். நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த தப்புக்கு அப்படின்னு வந்து சொல்லி பிரதர்கிட்ட பேசினாங்களாம் அவங்க. अभी मैं इधर नॉर्थ की तरफ एक जेल में गया था, 500 महिलाएं जेल में बैठी थी, तो एक सामने बैठी थी महिला को मैंने कहा तुम आप जेल में क्यों आए? कहता मैं कॉलेज की प्रिंसिपल हूँ। அப்ப இவர் வந்து அங்க நார்த்ல ஒரு ஜெயிலுக்கு போயிருக்காரு. 500 பேர் அங்க இருந்திருக்கிறாங்க லேடிஸ் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு வந்தாங்க. அதுல முன்னாடி இருக்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு கேட்டாராம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஆக்சுவலி காலேஜ்ல பிரின்சிபலா தான் இருந்தேன்னு சொல்லியிருக்காங்களாம் அவங்க. मैंने कहा आप जेल में क्या कैसे आए? कहा कि मैं बहुत गरीबी मेरा मेरा गरीबी में मेरा जन्म हुआ, पढ़ने लिखने के लिए पैसे नहीं थे, बहुत गरीबी थी, तो भी कहते मैं इधर उधर काम करके जॉब करके पढ़ाई की, जब पढ़ाई की लेक्चरर की नौकरी लग गई। அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, நான் ரொம்ப ஏழையான வீட்டுல தான் பிறந்தேன், படிக்க கூட கஷ்டம் தான், நான் அங்க இங்கன்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு போஸ்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வந்துட்டேன் இந்த போஸ்ட்டுக்கு. जब नौकरी लग गई तो शादी हो गई, बच्चे होते गए, तो कहा कि फिर भी मैंने मेहनत नहीं छोड़ी, मेरी मेहनत देकर के संस्था ने मुझे प्रिंसिपल बना दिया। அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, ஜாப் கிடைச்சோன்னே அவங்களுக்கு குழந்தைங்களும் இருந்திருக்கிறாங்க, நிறைய இன்னும் தேவைகள் இருக்கு. ஆனாலும் அவங்க நல்ல கடினமா உழைப்பை பார்த்துட்டு தான் அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, பிரின்சிபலா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. अब उसको लगा मेरे अच्छे दिन आए, तो उन्होंने एक बड़े सा मकान बनाया, एक गाड़ी ली, बच्चे भी बड़े हो गए, उनकी भी शादी करवाई। அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா வந்து வெல்த்தி ஆயிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு வீடு வாங்கி குழந்தைங்களுக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் வாழ்க்கையில. तो बच्चे भी बड़े हो गए, उनकी भी शादी करवाई। बहू आई तो बहू ज्यादा पढ़ी लिखी थी, उसको खाना पीना बना नहीं आता थी, उसको लगा अभी ये बनाएगी। அப்புறமேட்டு அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, மருமகள் வருவாங்க இல்லையா, அவங்க வந்தோடனே நினைச்சிருக்காங்க சமைக்கலாம் சரியா தரல, சரி இப்பதானே வந்திருக்காங்க, இன்னும் போக போக நல்லா கத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். 8 दिन हो गया, महीना हुआ, साल हुआ, 1.5 साल हुआ, 2 साल। मैडम वो बहू कुछ करती नहीं थी, मैडम को टेंशन शुरू हो गया। एक दिन कॉलेज में मीटिंग थी, तो मैडम थोड़ा देरी से आई, उसको लगा बहू ने कुछ तो बनाया होगा, तो आकर के पूछा बेटा तुमने कुछ किया? कहते मुझे कुछ नहीं आता। अब उसको लग रहा है एक के कारण सबको भूखा थोड़ी मारना है। मैडम फ्रेश होकर के किचन में गई, दाल बनाई, चावल बनाई, सब्जियां बनाई, रोटियां बेल रही थी। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க காலேஜ்ல அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, மருமகள் சரி இப்ப எப்பயாவது கத்துப்பாங்க, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எதுவுமே செய்யல, சமைக்கவே எனக்கு தெரியாதுங்கிற 2 வருஷம் ஆகி கூட இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க வந்து காலேஜ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டென்ஷனா வந்திருக்காங்க. பார்த்தாங்கன்னா அப்பயும் என்ன சமைச்சிருக்கீங்க அவன்னு கேட்குறாங்க, எதுவுமே நான் செய்யறேன், எனக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்றது, இதுக்காக நம்ம வந்து எல்லாரும் சாப்பிடாம இருக்க முடியும்னு இவங்களா போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாம் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி எல்லா சப்ஜியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காங்களாம். इतने में बहू आई और किचन में आकर के कमर पर हाथ रख के खड़ी रहती है। कहते आप कॉलेज में जाते कोई बड़ी बात है क्या? एसी में बैठो, बेल बजाओ, लोग पानी ला कर देते, एक तो खाना बनाने की मदद नहीं की। ऐसा इतना दिन का टेंशन तो था ही मैडम को। वही स्टील का बेलन जिसे रोटियां बेल जोर से फेंक के मारा, बहू के सिर में लगा, बहू आंच पर खत्म। पुलिस वाले पकड़ के लेके गए, कोर्ट ने फैसला किया आजीवन कारावास। அப்ப வந்து அவங்க அந்த சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அந்த மருமகள் வேற வந்து நின்னுக்கிட்டு இப்படி, நீங்க வந்து என்ன காலேஜ்ல போய் வேலை பண்ணி சம்பாதிக்கிறது, நீங்க எப்படின்னு பெல் அடிச்சா உங்களுக்கு எல்லாம் வந்து செய்வாங்க, அது என்ன பெரிய விஷயமா? உங்க வீட்டுல உங்களுக்கு நீங்க சமைச்சுக்க மாட்டீங்களா? இதுக்கு கூட ஒரு ஆள் தேவை, நான் செய்யணும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லி, ஆல்ரெடி இத்தனை வருஷம் அந்த பொண்ணு செய்யலன்னு வேற மைண்ட்ல அந்த டென்ஷன்லயே தானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு கோபம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அந்த ஒரு எமோஷன் கோபம் வந்தோடனே அந்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணு மேல டக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வந்து இப்ப அடிபட்டு என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க அந்த பொண்ணு. உடனே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு. तो मैडम को मैंने कहा मैडम आपको गुस्सा क्यों आया था? कहते बहू ने मुझे टोंट मारा। मैंने कहा टोंट कहाँ लगा, जगह दिखाएंगे? कहते भैया टोंट थोड़ी लगता है। मैंने कहा कितना बड़ा फोड़ा आया? फोड़ा भी नहीं आया। कितना लीटर खून गया? खून भी नहीं आया। क्योंकि उस मैडम ने सब कुछ सीखा, लेकिन क्या नहीं सीखा? सहन करना नहीं सीखा। अगर वो सहन करना सीखती आज ये नौबत ना आती, नौकरी गई, इज्जत गई। तो ये घटना बताई। आज घर घर में ऐसी घटना हो रही, घर में रामर। इसलिए आज ये ज्ञान हर इंसान को जरूरी है। அப்ப அவரு கேட்டாராமா, உங்களுக்கு ஏன் கோபம் வந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன இந்த மாதிரி ஒரு தவறா சொன்னாங்க, நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க, அதனால என் மனசு அது காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே எங்க காயம் பட்டுச்சு, அந்த இடத்த காமிங்க அப்படின்னாராமா. அது எப்படி மனசுல ஏற்பட்ட காயம் வெளியிலேயே பிரதர் தெரியும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இருந்துட்டு ஏதாவது ரத்தம் வந்துச்சா? எதுவுமே வரல. அப்ப பாருங்க வெளியில எதுவுமே ஏற்படல. ஏன்? ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் பொறுமை இல்லாம போயிடுச்சு.
கொஞ்சம் நீங்க பொறுமையை வந்து கடைபிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. அவங்க காலேஜ் பிரின்சிபலா மாதிரி எவ்வளோ விஷயம் கத்துருக்குறாங்க வாழ்க்கையில. ஆனா அந்த பொறுமையா கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன அமைதி அவங்களுக்கு இல்லாதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. आज घर घर नरक बनता जा रहा है। टीवी चल रहे, बच्चे मोबाइल देख रहे, ये देख रहे। कई कई माताएं मेरे पास आते कहते भाई जी मेरा बच्चा मोबाइल के बिना रहता ही नहीं। मैंने कहा गुरु कौन है? आप ही तो गुरु हैं उसके। ஏன்னா இப்ப வீட்டு இது போல அந்த ஒரு அம்மா இல்ல, இப்ப எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என் குழந்தை நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, எனி டைம் மொபைல் கையில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த மொபைல் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு குரு யாரு? நீங்க தான் இல்லையா? உங்களை பார்த்து தானே அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. आज महाराष्ट्र में एक शिवाजी पैदा हुआ था। शिवाजी महाराज क्यों हुआ? जब शिवाजी महाराज की आत्मा जीजा माता के गर्भ में थी, वो उस समय 9 महीना तक उसने ग्रंथ पढ़ती थी, साहित्य पढ़ती थी, तपस्या करती थी, दानपटा चलाती, तो बच्चे के संस्कार हो गए। लेकिन आजकल की महिला क्या करते हैं, बच्चा जब 9 महीना गर्भ में फेसबुक चलाते, व्हाट्सएप चलाते, यूट्यूब चलाते, सारे गर्भ के संस्कार डाला, वही बच्चा बाहर आकर के वही देखेगा। इसलिए माँ को पहले अच्छे बनने की जरूरत है, माँ को संस्कारित बनने की जरूरत है। यहाँ आने से आपके संस्कार अच्छे बनेंगे, आपके बच्चे भी अच्छे बनेंगे, घर भी अच्छा बनेगा। இப்ப மகாராஷ்டிரா நமக்கு சிவாஜி தெரியும் இல்லையா, ராஜா மகாராஜ் சிவராஜ். அப்ப சிவாஜி அவர் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு மகாவீரா மாறினாரு அவ்வளவு பலசாலியா? ஏன்னா அவங்க அம்மா அவர் 9 மாசமா குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே அவங்க நிறைய ஆன்மீக விஷயங்களை படிக்கிறது, கிரந்தங்கள் படிக்கிறது, அந்த போருக்கான வித்தைகள் எல்லாம் கத்துக்கிறது, அந்த மாதிரி செஞ்சாங்க. அதனால அந்த குழந்தை கூட என்னாச்சு, அந்த மாதிரி பலசாலி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வெளியில வந்தார். ஆனா இப்ப இருக்க தாய்மார்கள் என்ன பண்றாங்க, பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எனி டைம் உட்காந்துக்கிறது, செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது தேவையில்லை. அப்ப அதுதானே அந்த குழந்தைக்குள்ள போகும். வெளியில வந்து அப்ப அந்த குழந்தை அதே செயலை தான் செஞ்சுட்டு இருக்கு. इसलिए ये ज्ञान आज जरूरी है। अगर स्वस्थ बनना है, सुखी बनना है, हमें ये पॉजिटिव, मैं खुद पॉजिटिव है निगेटिव कैसा पता चलेगा? அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு இந்த ஞானம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஏன்னா நம்ம எவ்வளவு நம்மள பாசிட்டிவா வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப நான் பாசிட்டிவா இருக்கேனா இல்ல நெகட்டிவா இருக்கேனாங்கிறதை நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? अब सामने से कोई व्यक्ति आ रहा है, उसको देखते रास्ता काट रहे, निगेटिव है। இப்போ ஒருத்தங்க முன்னாடி வராங்க, பிடிக்காம உங்களை பார்த்தோம் டபக்குன்னு திரும்பிட்டு போனீங்கன்னா நான் நெகட்டிவா இருக்கேன்னு அர்த்தம். अगर आपके कोई पति की महिमा करता रहे, तुम्हारा पति तो बड़ा अच्छा है, हाँ तेरे को क्या पता, तुमने दूर से देखा, एक दिन देखा है, वो क्या है मैं जानती हूँ, निगेटिव है। இப்போ உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒருத்தங்க புகழ்ந்து சொல்றாங்க, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு என்ன தெரியும், என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு சொல்றீங்க, கூடயே இருக்க எனக்கு தான் அவரை பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க நெகட்டிவா தான் இருக்கீங்க. अगर आपके सास की कोई महिमा करता रहे, तुम्हारे सास तो बड़ी देवी जैसे है, अरे वो क्या है बुढ़िया मैं जानती हूँ, निगेटिव है। अगर एक व्यक्ति के प्रति भी आप निगेटिव है, आप सुखी नहीं, आप दुखी हैं। அதே நம்ம மருமகள் மாமியார் யார் இருக்கட்டும், ஒருத்தங்களை பத்தி நம்ம கிட்ட வந்து நல்ல விதமா சொல்றாங்க, அந்த அம்மா என்னன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், இப்படின்னு ஒருத்தங்களை பத்தின ஒரு சின்ன நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம புத்திக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால மகிழ்ச்சியா அமைதி அப்படிங்கறத பாசிட்டிவா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. पॉजिटिव वाला सुखी है, नेगेटिव वाला दुखी है। दुख और सुख की परिभाषा। ஒருத்தங்க சுகமா இருக்காங்க, துக்கமா இருக்காங்க, சிம்பிளா. பாசிட்டிவா இருந்தீங்கன்னா சுகம், நெகட்டிவா இருந்தா துக்கமான வாழ்க்கை தான். इसीलिए तो हम पॉजिटिव बनने के लिए आजकल डॉक्टर के पास कोई भी पेशेंट जाता है, डॉक्टर क्या कहता है, खुश रहो। लेकिन लोग खुश होने के लिए क्या करते हैं, लाफिंग क्लब में जाएंगे, हाथ ऊपर करेंगे, हाँ 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 करेंगे, घर में आते पत्नी का चेहरा देखते चेहरा डाउन हो जाता है। इसीलिए सदा खुश रहना। இப்ப டாக்டரே போறாங்க, சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணுமா, அப்பதான் உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கு, எதை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கன்னா உடனே லாஃபிங் கிளப்ல கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்களாமா. போய் அங்க நல்லா கை ரெண்டி தூக்கிட்டு ஆஹான்னு சிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதே வீட்டுல இருக்க கணவரோ மனைவியோ யாரையோ பார்த்தா திருப்பி முகம் என்ன ஆயிடும், அப்படியே வாடி போயிடுது. आजकल डॉक्टर ये भी कहते हैं अगर खुश रहना है, स्वस्थ रहना है, कड़वी चीजें खाना पसंद करो, करेले खाओ, कड़ोनी के पत्ते खाओ। करेले मतलब सब्जी की करेले की बात नहीं, जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट करो। किसी ने गाली दी, डाइजेस्ट करो, झगड़ा किया, डाइजेस्ट करो, निंदा की, इस कड़वी बातों को डाइजेस्ट करता है, उसको हेल्थ अच्छा है। இப்ப டாக்டரே சொல்லுவாங்க சுகர் போகணுமா, நல்லா வந்து கசப்பான பொருள் பாவக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாவக்காய் மட்டும் கிடையாதான். இப்ப நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு கசப்பான விஷயம் சொல்றாங்க, திட்டுறாங்க, அவமரியாதை பண்றாங்க, நிந்தனை பண்றாங்கன்னா என் மனசை அதை வந்து ஏத்துக்கணும், மீன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணுமா, பொறுத்துக்கணும்.
அப்பதான் அப்ப இந்த ஒரு கசப்பு தன்மையை மனசால நான் ஏத்து அதை டைஜஸ்ட் பண்றேன். அதாவது பொறுமை தன்மையை கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. उसके लिए मैं एक 4-5 बातें सुनाता हूं। कोई भी विपरीत परिस्थिति में आपको तनाव टेंशन ना है, उसके लिए क्या करें? उसके लिए सबसे पहली बात है कर्म गति को याद रखो। जो कर्म गति को याद करता है उसको कभी भी तनाव टेंशन नहीं आएगा। இப்ப நம்ம வாழ்க்கையில பிரதர் நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தராராம். நமக்கு ரொம்ப டென்ஷன் அந்த மாதிரியான ஒரு சூழல் வருதுல, என்னால இதை எதிர்கொள்ளவே முடியல. அப்ப இந்த ஒரு கர்மத்தினுடைய பிலாசபியை நினப்புல வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு டென்ஷன் வராது. अब कई क्या कहते हैं, मैं इसके रास्ते में कभी जाती नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करती है? टाली कभी एक हाथ से नहीं बचती, टाली के लिए दो हाथ चाहिए। अगर कोई व्यक्ति मेरे साथ उल्टा सुल्टा करता है, इसका मतलब मैंने भी कभी किया था। ये जन्म में भले नहीं किया, कोई ना कोई जन्म में जरूर किया। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கர்மத்தினுடைய பிலாசபியை தெரிஞ்சுக்கோங்கன்னோட என்ன சொல்லுவோம் நாம, நான் இவங்களுக்கு எந்த கெட்டதுமே பண்ணல, நான் இவங்களுக்கு எல்லாம் நல்லதான் பண்றேன், ஆனா இவங்க மட்டும் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? அப்ப பிரதர் சொல்றாரு, கை தட்டுறது சப்தம்ங்கிறது 2 கையால சேர்ந்து தட்டினாதான் சப்தம் வரும். இப்ப ஏதோ ஒரு பேர்த்தினுடைய ஒரு கணக்கு இல்லாம ஒருத்தங்க நம்ம கிட்ட தவறா நடந்துக்கவே முடியாது. அது நாம செய்த கர்மம் தான். आज आपका जो घर का परिवार बना हुआ है, किस आधार से बना हुआ है? वही बच्चा क्यों आया, वही पति क्यों मिला? क्योंकि आपके घर में जो कोई लेने के लिए आए, कोई आपसे देने के लिए आए, और आपका कोई संबंध नहीं, लेना देना पूरा हो जाता है, वो चला जाता है, वो चला जाता है, आपका कहीं हो। इसीलिए अगर कोई कुछ बोलता है कि आप कितना भी काम करो, मेहनत करो, पति फिर भी हमेशा कुछ चिड़चिड़ रहता है, इसका मतलब आपने भी उसके साथ ऐसा किया था, इसलिए आपका हिसाब चुप हो रहा है। இப்ப நம்ம குடும்பத்திலே வந்து இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஒரு குடும்பம்னு எப்படி உருவாயிருக்கு, அதே குழந்தை, இந்த குழந்தை தான் இவர் தான் கணவர், இவங்க தான் மாமியார், இப்படியே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாருமே ஒருத்தங்க நம்ம கொடுத்ததை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க வராங்க, இல்லைன்னா நம்ம கொடுத்ததை ரிட்டர்ன் எடுக்க வராங்க. ஒண்ணு கொடுக்க இல்ல எடுக்க. அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த உறவா இருந்தாலும் அவங்க கிளம்பிடுவாங்க. யாராவது யாருக்காவது வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் நிக்க முடியாது. ஸோ எல்லாமே கணக்கு வழக்கு தான், கொடுக்கல் வாங்கல். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த உறவு சம்பந்தம்ங்கிறதெல்லாம் இல்ல, தானா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி போயிடுறாங்க. लोगों से नहीं डरो, भगवान से कभी ना डरो, गलत कर्म से जरूर डरो। जो कर्म गलत करेगा उसका फल भी उसको गलत ही मिलेगा। அப்ப நாம இந்த உலகத்துல எந்த மனிதரை பார்த்தோ இல்ல கடவுளை பார்த்தோலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க கடவுளை பார்த்து பயம் இருக்கணும், பயப்படவே பயப்படாதீங்க. ஆனா நீங்க செய்யற செயல் நினைச்சு பயப்படுங்க. நான் கரெக்டான செயல் செய்யறேன், நான் இப்ப என்ன செய்யறேனோ அது எனக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் வரும். இல்ல எனக்கு இப்ப என்ன வந்துகிட்டு இருக்கோ அது கண்டிப்பா நான் செஞ்சிருக்கேன். இப்போ உங்க கணவருக்கு நீங்க எவ்வளவோ வேலையெல்லாம் செய்யறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனாலும் அவங்க சிடு சிடுனே இருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஒரு பர்த்ல, இந்த நாளுன்னு இல்லை இந்த பிறவின்னு சொல்லல, ஏதோ ஒரு பர்த்ல நீங்க அப்படி அவர்கிட்ட சிடு சிடுன்னு இருந்திருக்கிறீங்க. அதை தான் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். वर्तमान के मेरे प्रॉब्लम मेरे ही कोई कर्मों का परिणाम है। इसके लिए कोई भी व्यक्ति दोषी नहीं है, जैसा बोगे वैसा काटना पड़ता है। அப்ப நிகழ்காலத்துல நீங்க நல்லா கவனம் வச்சுக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது நான் விதைத்த விதை தான். நான் செய்யாததோ விதைக்காததோ ஒண்ணு எனக்கு வரவே முடியாது. நம்ம இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நீங்க சொல்லவே முடியாது. நம்ம செய்த கர்மம் தான் நமக்கு அக்யூரேட்டா நமக்கு வந்து கிடைச்சிருது. कोई अंधा बनता है, आंखों का दुरुपयोग किया, कोई हाथ से किसी का मर्डर किया, अगले जन्म में लूला बन जाता है, कोई मुंह से गाली दिया, अगले जन्म में गूंगा बन जाता है। इसीलिए कहते हैं ना, किसके झोले में कांटे हैं तो किसके झोले में फूल। कोई कारण होगा, रे कोई बांटने वाला एक है, कोई लूला, कोई लंगड़ा, कोई अंधा, क्यों? कर्म। அப்ப இந்த பிறவில வந்து நம்ம நிறைய பேரை பாக்குறோம் இல்லைங்களா, சிலர் வந்து கண்ணு இல்லாம பிறக்கிறாங்க, கை இல்லாம. அப்ப நான் கண்ணால நிறைய தவறான விஷயத்த பார்த்திருக்கேன்னா கண்ணு இல்லாம, இப்ப வாயால நிறைய பேத்துக்கு தவறான வார்த்தைகளால துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா இப்ப அவங்க ஊமையாக பிறக்கிறாங்க. கையால நான் யாரை மர்டர் பண்ணியிருந்தேன்னா இந்த பிறகு நான் கையே இல்லாம பிறந்துருவேன். ஸோ என்ன நாம செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குது. மற்றபடி கடவுள் வந்து இவங்களுக்கு இது அவங்களுக்கு அதுலாம் பிரிச்சு கொடுக்கறது கிடையாது. நாம செய்ததனுடைய வினை தான் நமக்கு அக்யூரேட்டா கிடைக்குது. आजकल ऐसी ऐसी मशीन्स निकले हैं, गर्भ में बच्ची है बच्चा चेक करते हैं। वैसे तो कानूनी अपराध है, नहीं दे सकते, लेकिन आजकल डॉक्टर को पैसा मिलता है, वो कानून को भी दबा करके वो क्या करता है, लालच में आकर के चेक कर लेता है। இப்ப இன்றைய காலகட்டத்துல தெரியும் இல்லையா, வயிற்றுக்குள்ள குழந்தைங்க இருக்கும் போதே வந்து அவங்க ஆனா பொண்ணா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் மிஷின் வந்துருச்சு. ஆனா சொல்லக்கூடாது. இதுதான் டாக்டர்ஸ் பணம் கிடைக்குதுன்னா சிலர் வந்து அந்த ஒரு ரூல்ஸை கூட மீறி அந்த தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. मम्मी भी मिली है, अगर मम्मी पुलिस वालों को बोलती है देखो मेरी चेकिंग कर रहे हैं, तो
तो भी बच जाते, लेकिन उसको भी बची नहीं चाहिए। पापा जी भी मिला है, अच्छा वो नर्स भी मिले, चारों मिल करके क्या करते, वो गर्भ को निकाला और कहाँ डाल दिया, कचरे में डाल दिया, कूड़ेदान में डाला। हाँ, आत्मा तो मरी नहीं, आत्मा तो जिंदे है। वो देखते मैं कितना पढ़ाई करने वाली थी, मैं क्या क्या करने वाली थी, ये लोगों ने मेरे साथ ऐसा किया। वही आत्मा अगले जन्म में उसी मम्मी का, पापा जी का, नर्स का, डॉक्टर का मर्डर करके कूड़ेदान में डाल देते। और हम कहते और ये एक व्यक्ति ने 4 मारा, क्यों मारा, उन्होंने ऐसा किया। इसीलिए इस दुनिया में जो कुछ हो रहा है हर व्यक्ति के कर्मों की परिणाम, इसीलिए कर्म गलत नहीं करना। और यहां हमें आने से क्या मिलता है, कर्म ऐच्छिक कैसे करना, ये ज्ञान मिलता है। அப்ப வந்து பாத்தீங்க இப்ப அப்படின்னா அந்த மிஷின்ல அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த பொன் குழந்தை வேண்டாம், இல்ல பையன் ஏதோ ஒரு குழந்தை வேண்டாம். அப்ப அவங்க வந்து அந்த கர்ப்பத்தை கலைச்சிடுறாங்கன்னு வைங்க. அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பா இருக்காங்க, டாக்டர், நர்ஸ், அம்மா, அப்பா. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றாங்க, வெளில எடுத்து அது குப்பையில போட்டுடுறாங்க. அப்ப அந்த ஆத்மாவுக்கு தான் அழிவு இல்லை இல்லையா? சோ அந்த ஆத்மா என்ன புரிஞ்சுக்கும், நான் எப்படி எல்லாம் வாழணும்னு இருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. அப்ப அந்த கணக்கை அது நெக்ஸ்ட் பர்த்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஆளு 4 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம்ல, ஒரு ஆள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னா, நம்ம இப்ப பிரசன்ட்ல பாக்குறோம்னா ஃபியூச்சர்ல இப்படி நடந்திருக்கு அந்த ஆத்மாவுக்கு, அதாவது அப்படியே ரிட்டர்னா பண்ணிக்கிட்டு இருக்கு। इसलिए एक बहुत सुंदर एक घटना मैं आप लोगों को सुनाने जा रहा हूँ, इसे कभी भी तनाव नहीं आएगा। आज एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे। उनके पास एक मेहमान आया था, वैसा वो मेहमान दिल्ली में आया था खरीदारी करने के लिए। அப்ப வந்து ஒரு சம்பவம் சொல்ல வர்றாரு பிரதரு। ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க, அவங்க டெல்லியில வந்து ஏதோ பொருள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களாமா। तो जब वो व्यापारी सोचता है दिल्ली की दुकान बंद है, बैठे बैठे क्या करो सारा दिन, चलो मैं आगरा घूम के आता हूँ। व्यापारी आगरा देखने के लिए गया, सारे दिन आगरा देखा, लेकिन रात को सोने का प्रॉब्लम हो गया, क्योंकि जहां भी जाता था सब कहते हैं हमारे होटल बुक है, उनको लगता है अब कहाँ सो जाए। तो उसको अचानक याद आई मेरी गरीब पति पत्नी, चलो उनके पास जाता हूँ, रिक्शा करके वहां गया। गरीब पति पत्नी थे, आगरा में झोपड़ी में रहते थे, उनके पास चला गया। அப்ப வந்து ஒரு ஏழையானவங்க இருந்திருக்காங்க இல்லையா, அப்ப அந்த வியாபாரி வந்திருக்காரு, நினைச்சாரு ஃபுல் டே வந்து கடை திறக்கல, என்ன பண்ணலாம், சும்மா நம்ம எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஆக்ராவை அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு। பார்த்தா எல்லா ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தங்குறதுக்கு இடம் இல்லை। அப்ப அவருக்கு நினைவுக்கு வருது, இந்த ஏழ்மையான ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போய் தங்கிக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாராம்। तो जब गया तो वो करोड़ रुपए उसके पास थे, क्योंकि बस स्टैंड तो सोएगा, चोरी हो जाएगी, स्टेशन सोचे कि जिनके झोपड़ी में रहेंगे तो बच जाएगा। तो खाना खिलाया, सब चाय पानी दिलाई, बातें की, बड़े खुश हो गए। लेकिन सोने से पहले उस व्यापारी ने बैग खोली, कपड़े चेंज करने थे दूसरे ने। तो उस समय गरीब की पत्नी की नजर बैग में गई, देखा इस पास 50 के 100 के बहुत सारे बंडल है। उसको लगता है 2-4 बंडल आ जाए हमारे पास तो हमारी गरीबी दूर हो जाएगी। रात भर उसको नींद नहीं आई। அப்ப வந்து அந்த வியாபாரி இருந்தார் இல்லைங்களா, அவர் என்ன நினைச்சா, ஹோட்டல்லையோ பஸ் ஸ்டாண்ட்லயோ நம்ம தங்கணும்னா பணம் நிறைய வச்சிருக்கிறார், திருட்டு போயிரும்। ஸோ இந்த ஏழ்மையான வீடு இருக்கு, பரவாயில்ல இவங்க கூட நம்ம தங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாவும் இருக்கும் அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு இவரு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்கு। அவங்களும் ரொம்ப அன்பா அவருக்கு சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க। அப்ப ஒரு ட்ரெஸ் மாத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த மனைவிக்கு, அந்த குடும்பத்துல இருக்கவங்க அந்த அம்மாவுக்கு அந்த அவருடைய பணத்தை பார்த்திருக்காரு, பைய பார்த்திருக்காங்க, நிறைய கட்டுக்கட்டா நோட்டு வச்சிருக்காரு। அப்ப அவங்களுக்கு உடனே மைண்ட்ல இந்த தாட் வந்துருச்சு, ஒரு 4-5 கட்டு நம்ம எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில் உள்ள ஏழ்மையும் போயிருமே அப்படின்னு நைட் எல்லாம் அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரலையாம்। तो 12-1 बजे वो पत्नी बाहर गई गरीब की, और एक बड़ा सा पत्थर उठा के लाया। वो बैग सिराने लेके सोया था मेहमान मस्त होकर के झोपड़ी में, वो पत्थर ला करके सीधा उसके सिर में मार दिया। उसका तो मर्डर हो गया। पति की नींद खुली, पति कहता ये क्या हो गया, आवाज क्या हो गया, कहता अब हमारी गरीबी दूर हो गई। कहा ये बात किसी पुलिस वालों को पता चलेगा, ये मुर्दे का क्या होगा। अब कहते इसको हम रपा दपा कर लेते। அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நைட்டு தான் தூக்கம் வரல இல்ல, உடனே என்ன ஒரு மூலையில வேலை பண்ணிருக்கு, போய் பெரிய கல்லா எடுத்துட்டு வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் தலையில போட்டுட்டாங்களாம்। அவர் அங்கே அந்த டக்குன்னு சவுண்டு கேட்டுட்டு அவங்க கணவர் எந்திரிச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை நம்மளோட ஏழ்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ கவலைப்படாத। அப்ப போலீஸ் வந்து கேட்டா, இந்த பிணம் இந்த பாடி என்ன பண்றது அப்படின்னா, இதை எங்கேயாவது நம்ம போட்டுடலாம், அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லியிருக்காங்க। तो रात को 2 बजे उन्होंने इस मुर्दे को बोरी में डाला, पीछे यमुना नदी में फेंक करके वापिस आए। जैसे आए तो घर में खून ही खून लगा था, क्योंकि मारने के कारण दीवार पे। तो रातों रात उन्होंने दीवार को भी लिपाई पुताई करके ठीक ठाक किया। उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। அப்ப என்ன பண்ணாங்க, அவர் அந்த இறந்து போயிடுச்சுன்னு அந்த உடலை வந்து ஒரு மூட்டையில கட்டி பின்னாடி நதிக்கரையிலையும் தூக்கி போட்டிருக்காங்க। ஆனா அந்த ரத்தம் சதறி இருக்கு இல்லையா, அதையும் நைட்டா தொடச்சு பெயிண்ட் எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டாங்க। அவங்க அந்த கரையை வேணா மறைச்சிருக்கலாம், ஆனா ஆத்தமால படிச்ச கரையை மறைக்க முடியுமா, அதுக்கான கணக்கு உருவாயிருச்சு। उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया,
एक मकान बनाया, दुकान खोला, गहने बनाया अपने लिए सोने की, उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे वगैरह नहीं थे, दोनों ही पति पत्नी थे। அப்ப அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல ஒரு ஃபிளாட் வாங்கி நல்ல நகை ஒரு கடை எல்லாம் வாங்கி நல்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஏழ்மை எல்லாமே போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையாமா. कुछ साल के बाद एक बच्चा हो गया, एक ही बच्चा था, खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पढ़ाया। அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சாமா அவங்களுக்கு. அந்த ஒரே குழந்தை இல்லையா, ரொம்ப அன்பா பாசமா அப்படி வந்து கலெக்டர் ஆகுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு எல்லாம் செலவு பண்ணி படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया, तो उनको लगता है बच्चा अभी नौकरी ज्वाइन करना है, कुछ हो न जाए, तो बहुत बड़े हॉस्पिटल में दिखाया, उसका बहुत खर्चा हुआ, उसके पीछे बनाए थे गहने बेचे, उस डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ। அப்புறம் என்னாச்சு, அவருக்கு டைஃபாய்டு வந்துருச்சு வேலைக்கு போற கொஞ்சம் முன்னாடி. அப்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த அம்மா நகை பணம் எல்லாம் அந்த பணத்தை வச்சு பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வித்து 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 செலவு பண்ணிருக்காங்க. ஆனாலும் அவருக்கு அந்த வியாதி சரியாகல. जो दुकान चालू किया था उसको भी बंद किया, उनको लगता है बच्चा ठीक हो जाएगा, दोबारा चालू करेंगे, डॉक्टर की फी दी तो भी बच्चा ठीक नहीं हुआ। गाड़ी लिया था उसको भी बेच दिया, सारा पैसा बीमारी में लगाया। அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை வச்சு கடை ஓபன் பண்ணாங்க, கடையும் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, சரியானதுக்கு அப்புறம் கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார் வாங்கியிருக்காங்க, அதையும் வித்து அந்த உடம்பு சரியில்லையே அதுக்காகவே செலவு பண்ணி எல்லாமே அதுக்காக செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. लास्ट में मकान भी बेचा, झोपड़पट्टी में चले गए। तो एक दिन वो बच्चा कहता है पापा जी अपने को मिला था पैसा खत्म हो गया, मैं जा रहा हूँ, बच्चा मर गया। तो बच्चा कौन था, जिसको मारा था वही आत्मा बच्चे के रूप में आई थी, सारा पैसा लेके गए। ये है कर्मों का डंडा। அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கடைசி அந்த வீடு இருந்துச்சு, அந்த குழந்தைய சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டையுமே வித்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. கடைசியா திருப்பி எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க, அதே அந்த ஏழ்மையான அந்த குடிசை இடத்துக்கே போயிட்டாங்களாமா. அப்ப அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சுங்களா, அப்ப உங்க பணம் எல்லாம் தீர்ந்துருச்சா, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேங்கிற மாதிரி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சாமா. तो ये मैंने क्यों सुनाया, आप लोगों को क्यों सुनाया? आज माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया, और बच्चा कोई ऐसा पैदा हुआ है गलत संगत में जा रहे, नशा कर रहे, और ये माँ बाप को टेंशन आ रहे। वो बच्चा कौन है, आपके पिछले जन्मों का हिसाब, उसको मारने से, पीटने से, शराब पीने से, ये करने से झगड़ा क्या पूरा होगा? जो मैंने किया है मुझे चुकता करना पड़ेगा। इसलिए कर्म गति को जो समझने वाला विपरीत परिस्थिति में उसका दिमाग शांत रहेगा। அப்ப அதே போல இந்த காலத்துல நம்ம நிறைய குழந்தைங்களை அப்படி பாக்குறோம்ல, அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, நிறைய ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க, தவறான பழக்க வழக்கத்துல போய் பணத்தெல்லாம் செலவு பண்றாங்க. அப்ப இது என்ன, எப்படி அந்த குழந்தை அந்த வீட்டுல வந்து பிறந்திருக்கு, அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க, ஏன் நடக்குது? ஏதோ ஒரு பிறவியினுடைய கர்ம கணக்கு தான் நடக்குது. அப்ப நாம அதுக்காக நான் டென்ஷன் ஆகுறேன், கோபப்படுறேன், கத்துறேன்னா அந்த பழைய கணக்கு முடியுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா தான் உருவாக்கிக்கிட்டே நாம போறோம். சோ அந்த கணக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும். तो यहाँ रोज सत्संग में ईश्वरीय महावाक्य सुनेंगे, आपको कर्मों की घुई गति बातें सुनाई जाएगी, और जब प्रैक्टिकल में कोई ऐसा कर्मों में जाते हैं तब वो आपको तनाव टेंशन नहीं आएंगी, आप हेल्दी वेल्दी और हैप्पी रह सकेंगे। அப்ப நாம இங்க வரோம், ஞானத்தை கேட்கிறோம், நல்ல பரமாத்மா கிட்ட மனசை ஈடுபடுத்தி நம்ம வந்து தியானம் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குறோங்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம கணக்கு சீக்கிரம் முடியுது. அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய பழைய கணக்கும் முடியுது, என் உடல் மனம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. दूसरी बात है तनाव क्यों आता है, कोई हमारी चुगली करता है, यहाँ की ट्रांसफर वहां कर दी, कुछ ना कुछ जीवन में विघ्न डाला, तनाव पैदा होता है। लेकिन कोई कुछ भी करे तो भी हमें जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। ये गीता का, रामायण का, महाभारत का सार है, अगर इसको याद रखेंगे कभी तनाव नहीं आएगा। ये दूसरी बात है। இப்ப ரெண்டாவது விஷயம் சொல்ல, நமக்கு ஏன் டென்ஷன் ஃபர்ஸ்ட் வருது, என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு நல்லது இருக்கு, இப்படி பண்ணாலும் ஓகே, இதுலயும் ஒரு நன்மை இதுலயும் ஒரு நன்மை. கீதை மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்துலயும் இதுதான் மெயினா சொல்றாங்க, என்னன்னு நடப்பு அனைத்திலும் நன்மைக்கே. சோ இதை நீங்க நல்லா உங்க மனதுல பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அதுல இருந்து விடுபட்டுறலாம். एक रामायण की घटना सुनाता और राम राजा बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रा ने कई कई को तो चलो उल्टी बातें सुनाई, तुम्हारा बेटा भी तो है, तो बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में भेजा, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा, खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, किसके कारण? मंत्रा के कारण। அப்ப நம்ம ராமாயணத்துல கேட்டிருப்போலே, மந்திரா சொன்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவரும் தானே பரதன் தானே உங்க பையன், ராமர் மட்டும் ஏன் ஆக்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அவரும் வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு இல்லையா. அப்ப ராமர் லக்ஷ்மணன் சீதை எல்லாருமே போனாங்க, அவங்க போயிட்டாங்கிற பிரிஞ்ச கவலையில அவரும் இறந்து போயிட்டார். இப்ப இது எத்தனைக்கும் காரணம் என்ன, அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு குறை. मैं कभी बचपन में रामायण देखता था, मंत्रों को देखते, मैं कहता बुढ़िया को इसको देखना नहीं,
मुझे उसके लिए बहुत नफरत आती थी। लेकिन एक दिन मैंने जब सोचा, पता चला मंथरा ने राम के साथ जो किया वो अच्छा किया। अगर रात में ना आती राम राज्य बनता, जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती। जब सीता की चोरी ने रावण को न मारता, अगर राम रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं गाता। राम की महिमा किसके कारण? मंत्र के कारण। ये है पॉजिटिव सोच। அப்ப இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது இப்படி நெகட்டிவ், இந்த மந்த்ராவால தான் இத்தனையும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இதே நீங்க நல்ல விதமா யோசிக்கணும்னா, அந்த மந்த்ரா வந்து அவங்கள வந்து சொல்லல, குறை சொல்லல, காட்டுக்கு அனுப்பல அப்படின்னா சீதையை ராவணன் கடத்திட்டும் போயிருக்க மாட்டாரு, ராவணனை இவரும் கொண்டிருக்க மாட்டாரு. ராவணனை கொன்னனாலதான் ராமருக்கு மகிமையே. அப்ப பாருங்க, ராமருடைய மகிமை உலகத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மந்த்ராவால தான் தெரிய வந்துச்சு. அதே இவர் அரசபையிலே இருந்தாருன்னா இவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காரு. அப்ப இதுதான் பாசிட்டிவா யோசிக்கிறது ஒரு விஷயத்த. इसी तरह हर एक के घर में, आसपास में, पड़ोस में भगवान ने एक दो मंत्रा रखे। और आज हमारा जो तनाव है, टेंशन है, वही मंत्रा। हाँ, कोई हंसती भी हमें लगता है, मुझे देख के जरूर हंस रहे हैं, कोई किसी से बात भी करता लगता है मेरी बात जरूर कर रहे हैं। इसलिए हर बात में आज तक मंत्रा आई, उसे भी अच्छा हुआ, अभी भी कोई चुगली करेगा अच्छा ही होगा। इसलिए हर परिस्थिति में पॉजिटिव लेना है। அப்ப நமக்கும் இப்ப என்ன இருக்கு, வீட்டுக்கு பக்கத்து பக்கத்துல எல்லாம் நிறைய மந்திராக்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய குறைகளை பார்ப்பாங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் நன்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த அம்மா பண்ண ஒரு மிஸ்டேக்கால எவ்வளவு நன்மை ஏற்பட்டுச்சு இல்லையா? அப்ப இனியும் நம்மள யாராவது குறை பேசுறாங்க, யாராவது சிரிச்சா கூட இவங்க என்னதான் பார்த்து சிரிக்கிறாங்களோ, ஒருத்தவங்கிட்ட பேசினா இவங்க என்னதான் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நெகட்டிவா யோசிக்காம எல்லாத்துலயும் பாசிட்டிவ் இருக்கு, ஒரு கெட்டதுல கண்டிப்பா இறுதியா நன்மை தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். अगर देवी को कोई पूजा कर दे, देवी तो वरदान देते हैं, चेहरा पीछे नहीं करती, कोई गाली भी देगा तो भी पीछे नहीं करती, वरदान नहीं देते। लेकिन आज हमारी हालत क्या है? हाँ, हमारी कोई चुगली करता है, 15 दिन से बात नहीं करेंगे, वरदान याद के बजे नीचे करेंगे। हाँ, कोई ऐसे मंदिर में है ऐसा कोई देवी करते हैं, उंगली तोड़ लेते हैं। इसीलिए अगर महान बनना है दुआई दो, किसी को बदवाई नहीं दो। बदवाई देंगे वो बदवाई जाएगी, उसका भी बुरा करेगी, आपका भी बुरा करेगी। इसलिए कुछ नहीं, कुछ भी कहा भगवान इसका कल्याण करना। ये है सच्चा पोंगल। इसीलिए कहते ना पोंगल की शुभकामना बोलते हैं लेकिन करते नहीं है। सारा समय दूसरे दिन से गाली देना, पोंगल के दिन तो गले मिलेंगे, शुभ भावना करेंगे, और दूसरे दिन निगेटिव सोचना। पॉजिटिव सोचने वाला उमंग में रहता है। जो उमंग में रहता है, दूध को उबालते हैं ना पोंगल के दिन, तो इसीलिए हमें भी क्या करना है, पॉजिटिव सोच करके हमारे अंदर जो बुराई को, निगेटिव को खत्म करना। वो दूध उबलता है और गैस क्या होता है, बुझ जाता है। ये पोंगल। அப்ப இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், நீங்க வந்து அந்த சாமியை திட்டினாலும் சரி, ஏதாவது சொன்னா, இப்ப சில கோவில போய் திட்டக்கூடாதானே செய்யறாங்க சாமியை, அந்த சாமி முகத்தையா திருப்பிக்குது கிடையாது இல்ல. ஆனா நமக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்கு, நமக்கு பிடிக்காம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா 10-15 நாள் ஆனாலும் இப்படியே முகத்தை வந்து திருப்பிக்கிறோம். அவங்கள பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, எதுவுமே பண்றதே கிடையாது. அந்த மாதிரி அதே போல வந்து சில நல்லா இருக்க கூடாது அப்படியெல்லாம் கூட நினைக்கிறாங்க. எந்த சாமியாவது அப்படியெல்லாம் சொல்லி பார்த்திருக்கீங்களா? திட்டினாலோ கோவப்பட்டாலோ. இப்ப நாம அந்த மாதிரி மாறுறப்ப நமக்கு கிட்ட பொங்கல் வருது அப்படின்னா வாழ்த்து மட்டும் சொல்றோம் எல்லாருக்கும். எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல போடுவோம், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறோம், ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்றோம். ஆனா அடுத்த நாள் என் மனசு அப்படி இருக்கா, மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன், எல்லாத்த பத்தியும் நல்லா தான் நினைக்கிறேன். இப்ப பொங்கல் பானை இருக்கு, பொங்கி வருது பால், அப்ப அதுல நல்லா பொங்கி வந்துருச்சுன்னா அடியில ஏறிடு, அந்த நெருப்பு அணைச்சிருது இல்ல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி, அமைதி பொங்கி வந்தது, நான் எல்லாத்த பத்தியும் நல்லாவே யோசிக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவிட்டி வர 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 நம்ம கிட்ட இருக்க டென்ஷன், நெகட்டிவிட்டி அப்படிங்கிற நெருப்பு ஆட்டோமேட்டிக்கா அணைஞ்சிரும். இதுதான் பொங்கலினுடைய வாழ்த்துக்கள், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். और 2 शॉर्ट में बातें पूरा करो। मेरे को बोला था 7:15 तक पूरा करना, मैंने सुनेंगे। और 2 बातें शॉर्ट। இன்னும் ஒரு 2 விஷயம் ஷார்ட்டா சொல்லட்டுமா, கேக்குறீங்களான்னு கேக்குறேன். चलो सुन रहे। क्योंकि ये 4 बातें भी आप लेके जाएंगे, आपको आनंद आएगा, कभी तनाव नहीं आएगा। तीसरी बात है, रोज सवेरे अपनी दिनचर्या में 3 चीजें करो। सवेरे उठ करके मेडिटेशन करो, दूसरा कुछ वॉकिंग करो, और तीसरा रोज की ज्ञान की बातें सुनो। जो ये 3 चीजें करता है उसको कभी तनाव नहीं आएगा। இந்த 3 விஷயத்தை நம்ம இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன், கவலை அதெல்லாம் வரவே வராதான். என்னென்ன ஞாபகம் இருக்கா? பிரதர் சொன்னது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் என்ன? தியானம் பண்ணணும். தினமும் காலையில எழுந்திரிச்சு நம்ம பாபாவை நினைக்கணும், ரொம்ப அன்போடு கண்டிப்பா நினைக்கணும். வாக்கிங் பண்ணணும், உடலுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தினமும் ஞானத்தை கண்டிப்பாக கேட்கணும், அது உணவு. सवेरे या शाम को आप ये बाबा की बातें सुनना और वॉकिंग करना सवेरे थोड़ा,
और तीसरा रोज मेडिटेशन। ये तीन चीजें करने से मनोबल बढ़ता है, आत्मबल बढ़ता है और उससे कभी भी तनाव टेंशन नहीं आता। ये तीन चीजें जरूर करनी। அப்ப இந்த நம்ம காலையிலயோ சாயங்காலமோ வாணி கேட்கணும், பாபாவுடைய ஞானத்தை கேட்கணும், வாக்கிங் பண்ணணும், நினைவு பண்ணணும். இதை பண்ணோம்னாலே நம்ம மனசு என்ன ஆயிடுது, ஆரோக்கியமாயிடுது, சக்தி அதிகமாயிடுது. அப்ப டென்ஷன், கவலை, கோபம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மள வந்து டச் கூட தொடக்கூட முடியாது. और ये ज्ञान जरूरी है क्योंकि अब युग बदल रहे हैं। दुनिया में 4 युग होते हैं, सतयुग, त्रेता, द्वापर, कलयुग। अब कलयुग पूरा होकर के सतयुग आने वाला है। जो ये ज्ञान लेगा, संस्कार अच्छे बनाएंगे, वो सतयुग में आएंगे, देवी देवता बनेंगे। इसलिए अब दिन बड़ा होने वाला है। मकर संक्रांति बोलते हैं ना, मकर संक्रांति मतलब अब द्वापर कलयुग का जो अंधेरा था वो खत्म हो गया, ज्ञान सूर्य परमात्मा आए हैं और अभी मकर संक्रांति चलो गई। अभी दिन अर्थात सतयुग त्रेता आने वाला है। इसीलिए ये ज्ञान जो कहते हैं ना, कुंभकर्ण को लंका जलने से पहले उठाया, उठ तो गया, करवट बदल करके फिर सो गया, लास्ट में उठा, कुछ नहीं करा। ये लंका जलने वाली है, खत्म होने वाला है, तो इसलिए उठो, सोना नहीं है अभी कभी भी। सोना मतलब रोज आना, मुरली सुनना, ज्ञान करना, इसको कहेंगे जागृत रहना। और जो ये ज्ञान लेंगे सतयुग में देवी देवता बनेंगे। इसलिए ये 3 चीजें करनी। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 4 யுகம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 4 யுகத்துல இப்ப நம்ம எங்க வந்துட்டோம், அடுத்து சத்தியுகத்துக்கு போறோம். அப்படின்னா அங்க போகணும்னா அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இப்ப கொண்டு வந்தாதானே அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு நான் போய் அங்க போக முடியும் இல்லையா? இப்ப மகர சங்கராந்தின்னு கூட கொண்டாடுறாங்க. 3 விஷயம் சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னா, இந்த துவாபர யுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் விலகிருச்சு, ரேவன் நமக்கு வந்து கிடைச்சிட்டாரு, அடுத்தது நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். ஸோ இந்த 3 நல்ல விஷயமும் நடக்கிறதுனுடைய ஒரு அர்த்தமா வந்து அதை கொண்டாடுறாங்க. இப்ப நாம இப்ப என்ன பண்ணணும், இந்த 3 விஷயத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா எப்படி காமிச்சிருப்பாங்க, லங்கை அழியறதுக்கு முன்னாடி கும்பகர்ணனை எழுப்புறாங்க, எந்திரி எந்திரின்னு. அவர் என்ன பண்றாரு, எந்திரிச்சுட்டு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டாராமா. நம்ம அந்த மாதிரி அறியாமைங்கிற தூக்கத்துல தூங்கிட்டு இருக்க கூடாது. அப்புறமா எந்திரிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவரும் அழிஞ்சுதான் போயிட்டார். அப்ப இறைவன் இப்ப என்ன சொல்றாரு, கலியுகம் முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துருச்சு, விழிச்சுக்கோங்க, இனி தூங்காதீங்க. தூங்காதீங்க மீன்ஸ் அறியாமைங்கிற இறைவன் வந்துட்டாருன்னு புரிஞ்சு தன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் அப்படியே அந்த வெளி உலகத்தை போலவே இருந்து நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிட கூடாது அப்படின்னு। और ये 3 चीजें करेंगे, आपको किसी के दोष नहीं दिखाई पड़ेंगे, सब अच्छे नजर आएंगे। कहते एक 2 महिलाएं थी, एक रहती थी 2 मंजिल पर, दूसरी नीचे की मंजिल पर रहती थी। तो 2 मंजिल वाली रोज अपने घर के खिड़की से पड़ोसी के छत पर देखती है, तो छत पर वो कपड़े सुखाते, उसके कपड़े देकर के पति को बुलाते, इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े, कितने मैले, जाओ पूछ के आओ। पति कुछ नहीं बोलता, रोज बुला करके कहते जाओ पूछ के आओ। एक दिन जब उसने उसी खिड़की से देखा तो कपड़े अच्छे दिखने लगे, फिर पति को बुलाया, कहते आज उसको कैसे अक्ल लगी, कितना अच्छा धुला क्या, जाओ पूछ के आओ। पति धीरे से मुस्कुराता और कहता है आज सवेरे सवेरे मैंने अपने घर के खिड़की के कांच साफ किया, शीशे साफ किया, उनके शीशे गंदे थे, कांच गंदे थे, इसलिए कपड़े गंदे दिखते थे। दोष खुद का है, दूसरों को दोष दे रहे हैं। அப்ப வந்து நம்ம இந்த 3 விஷயத்த சொன்னார் இல்லைங்களா, அதை கடைபிடிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாடி வீட்டுல மேல் வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்களா, கீழ் வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. மேல் வீட்டுல இருந்துட்டு அந்த அம்மா தினமும் கீழே அந்த அம்மா வந்து துவைச்ச துணியை வெளில காய போட்டுருப்பாங்க அவங்க பால்கனியில, அதை எட்டி பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இங்க பாருங்களேன் அப்படின்னு அவங்க கணவரை கூப்பிட்டு காமிக்கிறேன், எவ்வளவு அழுக்கா அந்த அம்மா துவைச்சு போட்டுருக்காங்க பாருங்க, போய் சொல்லுங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரா, கம்முன்னு போயிடுறாரு. இப்படியே வந்து பாத்துக்கிட்டே என்ன தினமும் இந்த அம்மா அழுக்கா அழுக்கா துவைச்சு போடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து பாக்குறாங்க ரொம்ப நீட்டா துவைச்சு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, பாருங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லா துவைச்சு போட்டுருக்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பாரு இவ்வளவு நாள் நம்ம கண்ணாடி இருந்துச்சுல, இன்னைக்குதான் நான் தொடச்சிருக்கேன், அதனால உனக்கு கீழே நீட்டா பளிச்சுன்னு தெரியுது. அது போல குறை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு அடுத்தவங்க குறை, இந்த குறை அந்த குறைன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்। समझ में है? उनकी खिड़कियां गंदी थी इसलिए कपड़े गंदे दिखते थे। इसी तरह जिस दिन आप सत्संग में नहीं आएंगे, मेडिटेशन नहीं करेंगे, वॉकिंग नहीं करेंगे, आपकी बुद्धि रूपी खिड़की गंदी रहेगी और उसी से जिसको भी देखेंगे सब गलत नजर आएंगे। इसीलिए रोज अपने खिड़की को साफ करो। खिड़की मतलब घर की नहीं, रोज वॉकिंग करना, मेडिटेशन करना और साथ में ये ज्ञान की बातें सुनना, ये 3 चीजें करेंगे आप सब अच्छा नजर आएगा। அப்ப அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், இந்த 3 விஷயம் ஞானம், யோகா, வாக்கிங், இந்த 3ஐயும் கண்டிப்பா பண்ணா நம்ம புத்திங்கிற அந்த கண்ணாடி கூட எப்படி இருக்குங்களா, விண்டோ கூட ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்ப மத்தவங்க குறை உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி துணியில அழுக்கு இல்ல, அவங்க கண்ணாடியில தான் அழுக்கு. அது போல நம்மளுமே தூய்மை மாதிரி இந்த 3 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண யாரு குறையும் நமக்கு தெரியாது। तो कौन कौन खिड़की साफ करता है, हाथ खड़ा करो। யாரெல்லாம் சுத்தம் பண்றீங்க உங்க புத்திங்கிற கண்ணாடியை, கை தூக்குங்க। अच्छा सब लोग करें, बहुत अच्छा है, रोज करना, आगे कभी मिस नहीं करना। தினமும் பண்ணுங்க, மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு நாள் கூட ஞானம் கேட்கறத। हाँ वो खिड़की मतलब घर की नहीं तो अभी मैं नेपाल में गया था, 3 दिन मेरा ऐसा कार्यक्रम चल रहा था, तो मैंने पहले दिन बात सुनाई, दूसरे दिन 2-4 माता इस सत्संग में आई नहीं,
तीसरे दिन आए, बहनों ने कहा कल क्यों नहीं आए थे? कहा कि वो भैया ने परसों कहा ना खिड़कियां साफ करो, कल हम खिड़कियां साफ करने में लगे थे, मैंने कोई घर की खिड़की नहीं बोली थी। அப்ப வந்து பிரதர் நேபாளுக்கு கிளாஸ் எடுக்க போயிருக்காரு. இந்த மாதிரி தான் சொன்னாராமா. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த நாள் மாத்தாஸ்க்கு 3 பேர் கிளாஸ்க்கே வரல. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் அடுத்த நாள் வந்தப்ப. இல்ல நேத்து தானே பிரதர் சொன்னாரு, ஜன்னல் எல்லாம் துடைக்க சொன்னாரு. நாங்க எங்க வீட்டு ஜன்னல்லாம் துடைச்சிட்டு வரப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த ஜன்னல் மட்டும் கிடையாது. பிரதர் சொல்றது நம்ம புத்திங்கிற जन्नत। हमने भक्ति की, भक्ति में उल्टा किया, इसलिए फायदा नहीं हुआ। जैसे कहते हैं बलि चढ़ाओ तो भगवान प्रसन्न हो जाता है। कौन सी बलि? मैं की बलि करना, मैंपन छोड़ना। लेकिन लोगों ने मैं करने वाली बकरी को बलि कर चढ़ा, अपने भाई तो छोड़ा ही नहीं। அப்ப வந்து பக்தி கூட இவ்வளவு நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்? நல்லா யோசிச்சு பாருங்க, தலைகீழா பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? கடவுள் வந்து என்ன சொன்னாரு? உங்ககிட்ட இருக்க கூட நான்ங்கிற அந்த அகங்காரத்தை பலி கொடுங்கன்னாரு. நம்ம பார்த்தோம், இந்த ஆடுதான் எப்ப பாரு மேன்னு கத்திக்கிட்டு இருக்கு, இதை உடனே பலி கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஒண்ணுமே பலன் கிடைக்கல। उपवास करो भगवान, उपवास, उप मतलब नजदीक, वास बना रहना, भगवान के पास बुद्धि से रहना, ये है उपवास। लेकिन लोगों ने पेट का उपवास किया। இப்ப பக்தியில வந்து விரதம் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஹிந்தியில உப்பவாசம் சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம்னா உப்பவாசனா அருகாமையில் இருப்பதாம். யார் அருகாமல்? இறைவனுடைய நினைவுல அவருக்கு அருகாமையில இருக்கணும். இதை நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? விரதம் அப்படின்னா நம்ம வயித்தை வந்து சாப்பிடாம இருந்துக்கணும், பட்டினி போட்டுறணும், இப்படி தப்பா தலைகீழா புரிஞ்சுக்கிட்டோம்। हाँ, उपवास करो, डाइट करना, आपका वेट बढ़ गया, सप्ताह में एक बार उपवास करो, ठीक है, उसे भगवान से कोई लेना देना नहीं। और ही गुस्सा आएगा, मैंने कुछ खाया नहीं, मेरे को उठाने के लिए बोलते हो। इसीलिए कहते हैं भूखे पेट भजन ना हो गोपाला। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து நீங்க சாப்பிடாம டயட்டா இருக்கிறீங்களா இருங்க, மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கிறீங்களா உடல் ஆரோக்கியத்துக்குன்னு சாப்பிடாம அது இருங்க. ஆனா சாப்பிடாம விரதம் இருக்கிறேன், அதுக்கும் பகவானுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. சாப்பிடாம இருந்தா அவர்கிட்ட இருந்து எதை கிடைக்கும்லாம் கிடையாது। இன்னும் சாப்பிடலன்னா என்ன ஆகுது? அன்னைக்கு அதிகம் கோபம் வேற வருது। நான் இன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடாம எவ்வளவு வேலை பண்றேன், இப்பதான் இது அதுன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி कहते हैं घर का त्याग करो तो भगवान क्या हो जाएगा? प्रसन्न हो जाएगा। कौन सा घर? ये शरीर आत्मा का घर है, इसको शरीर को भूलना। लेकिन लोगों ने क्या किया? घर का त्याग करके जंगल में गए। அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவான் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா வீட்டை தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னாராமா। வீடுனா நம்ம இருக்கிற வீட்டை இல்ல, இந்த உடல்ங்கிற வீடு, இதை நாம தியாகம் பண்ணிட்டு இறை நினைவுல இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கலாம்னு அர்த்தம்। हाँ, कहते हैं दिवाली मनाते नहीं, तमिलनाडु बनाते हैं दिवाली। दिवाली में क्या करते हैं? लक्ष्मी आने के लिए हम लोग தீபாவளி கொண்டாடுவோம் இல்லையா? தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? क्या करते हैं? एक तो सफाई करते हैं, 8 दिन तो सफाई करते हैं। फिर क्या करते हैं? दिए जलाते हैं। किसी ने? लक्ष्मी ने। अब दिए जलाएंगे तो लक्ष्मी कैसे आएगी? लक्ष्मी का वाहन है उल्लू। उल्लू तो लाइट में दिखता ही नहीं है। अब दिए जलाएंगे तो उल्लू कैसे आएगा? फिर बड़ा बड़ा पटाखा बजेंगे, सुतली बम, वो उल्लू घबरा करके कहीं और चला जाएगा। तो वास्तव में कौन सा दिया? आत्मा का दीपक जलाओ, मन के अंदर की सफाई करो, ईर्ष्या करना, तब लक्ष्मी आएगी। कहा कुछ किया कुछ। इसलिए ब्रह्मा कुमारीज में यथार्थ त्योहार क्या मनाना है वो सिखाया जाता है। அப்ப நம்ம தீபாவளியில கூட என்ன பண்றோம்? சுத்தம் பண்ணி விளக்கேத்துறோம்। விளக்கேத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சுமி வருவாங்கன்னு சொல்றோம்। ஆனா லட்சுமியினுடைய வாகனம் எது அப்படின்னா ஆந்தையாமா அவங்க சொல்ற। ஸோ ஆந்தைக்கு ஆக்சுவலி வெளிச்சத்துல கண்ணே தெரியாது, அது எப்படி வரும்? இன்னொன்னு நீங்க பட்டாசெல்லாம் வெடிச்சீங்கன்னா அதுல பயந்துக்கிட்டீங்கன்னா ஓடிதானே போயிடும், எப்படி லட்சுமி அப்புறம் அந்த வாகனத்துல உங்க வீட்டுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்கிறேன்। இப்படிதான் ஒண்ணு சொல்றது ஒண்ணு, நம்ம எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு। इसलिए तो रोज ये 3 चीजें जरूर करना, खिड़की को साफ करना। बाकी तो भाई एक लास्ट की बात थी, पूरा करें। बोल दीजिए। लास्ट की एक बात, निगेटिव को क्या बना दो? पॉजिटिव बनाओ। अब समझो यहाँ आए हैं, थोड़ा देरी से वो घर में जाएंगे तो जाते आपको लोग बोलना शुरू करेंगे, हाँ आपको कोई काम धंधा नहीं है, आप इतना पोंगल छोड़ करके, घर का त्योहार छोड़ करके ओम शांति के सत्संग में गए, वहीं जाकर के वहीं खा के आओ। अब यहाँ इतनी अच्छी बातें सुन करके घर में जाते हो, बातें सुनकर टेंशन बढ़ेगा। इसीलिए पहले से पक्के जाओ, पक्के करके जाओ, वही घर में जाऊंगी, जाती मेरी पूजा हो जाएगी। अगर कोई देवी की पूजा होती है तो देवी क्या करते? तो आपको भी कोई बोलना शुरू करेगा, आप भी क्या दो? वरदान में हासिल नहीं तो और चिढ़ जाएंगे, बड़ी देवी बन के आए। मन से कहो भगवान इनका कल्याण करना, हम कितनी अच्छी अच्छी बातें सुन के आए, मुझे कितना टेंशन था, मेरा आज दिमागी काल का हो गया। अगर ये भी क्लास में होते उनको भी कितना डायबिटीज है। ये पॉजिटिव बोलो। இப்போ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போவோம் இல்லையா, கிளாஸ் கேட்டு முடிச்சுட்டு போனோடனே சொல்லலாம், இந்த தீபாவளி அதுமா தான் நீ வந்து இப்போ போய் அந்த கிளாஸ் கேட்கணும் இது கேட்கணும்னு போய் உட்காந்துக்குவியா? வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, இப்போ இங்கே இவ்வளோ நல்ல விஷயம் கேட்டோம், வீட்டுக்கு போனோடனே யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வைங்க, அப்படியே என்ன ஆகிடக்கூடாது? டென்ஷனோ கோவமோ பற்றக்கூடாது। உடனே என்ன ஆகிட்டுமா, இப்போயே மைண்டை செட் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் போவேன், எனக்கு பூஜை நடக்கும்,
சாமிக்கு எப்படி பூஜை நடந்தா அவங்க எப்படி கை எப்படி வச்சுட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். உங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி நீங்க வச்சுக்கணும். ஓகே, அதுலும் நன்மைதான். आशीर्वाद में ये हाथ से नहीं देना, नहीं तो और चिढ़ जाएंगे। இந்த கையால मन ஒண்ணே से கொடுத்துட கூடாது. அது இன்னும் கோவம் வந்துரும். ஆமா, பெரிய தேவியா மாதிரி வந்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணும், மனசால அவங்க நல்லா இருக்கட்டும். நான் கேட்டு மாறிட்டேன், இந்த ஆத்மாவும் சீக்கிரம் வரட்டும், அவரும் கேட்டு நல்லா இன்னும் மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி. एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज। वो बड़े भक्ति करते थे, लोगों ने उसको मना किया भक्ति करने के लिए, तभी छोड़ा नहीं। तो एक दिन गली वालों ने सोचा इसका हम अपमान करेंगे, तो सवेरे सवेरे जा रहे थे मंदिर में, तो सभी लोगों ने पकड़ करके उसके गले में सब्जी की माला पहना दी। बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, मुंह काला किया, बाल उतार करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया, गधे पर बिठा करके गली गली में घुमाया। इतना ही नहीं छोड़ा, घर के सामने लाया। அப்ப இவங்க மகாராஷ்டிரால வந்து ஒரு மகாராஜ் तुकाराम महाराज, துக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமிஜி இருந்திருக்காரு. அவர் வந்து எல்லாருமே நீ இப்படி பண்ணாத, பக்தி விட்டுன்னு சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறார். என்ன பண்ணிட்டா, அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து காய்கறியில மாலையை போட்டு மொட்டை அடிச்சு விட்டு மஞ்சள் பூசி முகம் ஃபுல்லா கருப்பாக்கி கழுதையில உட்கார வச்சு ஊரெல்லாம் அவரை வந்து சுத்த வச்சு அவர் வீட்டுல கொண்டு வந்து நிறுத்தினாங்களாமா. जब घर के सामने लाया, पत्नी को कहा तुम्हारे पति को हमने बहुत समझाया लेकिन नहीं माना। जब पत्नी देखते मेरे पति को ऐसा किया, तो सबको गाली देते। जब गाली देते, तुकाराम महाराज सब्जी की माला दिखा करके कहते हैं इनको गाली क्यों दे रहे हैं। ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दिया, निगेटिव को पॉजिटिव। அப்ப அவர் என்ன பண்ணாருங்களா, அவங்க அந்த அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, பாரு உன் கணவர்கிட்ட எவ்வளவோ சொன்னோம், விட மாட்டேங்கிறாரு, அதான் இப்படி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கோவம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க எல்லாத்தையுமே வந்து. அப்ப அவர் சொன்னாரு, நீ திட்டாத, அவங்களால பாரு நமக்கு 8 நாளைக்கு காய்கறி கிடைச்சிருக்குது இல்ல அப்படி பாருங்க. கெட்டதுலயும் எவ்வளவு கெட்டதுலயும் ஒரு பாசிட்டிவா அவர் பார்த்தாரு இல்லையா. और कहा इनको गाली मत देना, जब हमारी शादी हुई थी समय बारात नहीं निकली थी, ये लोगों ने पूरी गांव में हमारी बारात निकाल कर गया, इन बारात वालों को चाय पानी पिलाना, गाली मत देना। அப்ப அவர் சொன்ன, யாரையும் திட்டாத, நமக்கு திருமணம் ஆனப்ப நம்ம ஊரெல்லாம் சுத்தி வரல, இப்ப என்ன இவங்க உட்கார வச்சு ஊரே சுத்தி வந்து மாப்பிள்ளை எப்படி சுத்தி கூட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி கூட்டிட்டு வராங்க, அதனால நமக்கு விருந்தினர் இவங்க எல்லாம் டீ காஃபி போட்டு கூட எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாராம். और कहा इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे धूप बहुत तेज थी, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, सबके पाँव में छाले आए होंगे, थक गए होंगे, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से ऊपर गधे पर बैठा था, मुझे कोई थकान भी नहीं हुई, पाँव भी गर्म नहीं हुआ, इनको चाय पानी पिलाना। அப்ப அவர் சொன்னாராம், என்ன வந்து இப்படி ஊர்வலமா கூட்டு வந்தாங்களே, ரொம்ப வெயிலா வேற இருந்துச்சு, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் கழுதையில உட்காந்து ஜாலியா வந்துட்டேன், பாவம் இவங்கெல்லாம் தான் வெறும் காலையே என் பின்னாடி ஓடி வந்தனால காலெல்லாம் புண்ணாயிடுச்சு, உட்கார வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு தான் ரெஸ்ட் தேவை, உட்கார வச்சு டீ காஃபி கொடுங்க அப்படின்னு சொன்னாராமா. और कहा इनको गाली मत देना, मेरे सिर में फोड़े हो गए थे, ये लोगों ने बाल उतर करके हल्दी लगाए, हल्दी तो एंटीबायोटिक का काम करते हैं, अब ठीक हो जाएगा। அப்ப இன்னமும் திட்டாத அவங்கள, என் தலையில நிறைய புண்ணு இருந்தது, இப்ப அந்த மொட்டை போட வச்சு சந்தனம் எல்லாம் மஞ்சள் எல்லாம் தடவி விட்டனால ஆன்டி பாக்டீரியா புண்ணெல்லாம் சரியா போச்சு, எல்லாம் எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். ये है जीवन जीने की कला, बुराई को भी अच्छे कौन बना सकता है, जिसके पास पॉजिटिव बातें हैं, ज्ञान की बातें हैं, वो हर परिस्थिति को पॉजिटिव, वो गुस्से से मुक्त रह सकता है, तनाव से मुक्त रह सकता है। इसलिए निगेटिव को क्या बना दो, निगेटिव से पॉजिटिव बनाने वाला हर व्यक्ति के साथ एडजस्ट करके करे, उसके बाद सहन शक्ति आएगी और वो हेल्दी वेल्दी और हैप्पी बनेगा। அப்ப நாம என்ன பண்ண பாருங்க, எவ்வளவு நெகட்டிவா நடந்திருக்குல்ல, அதுல அவர் எப்படி பாசிட்டிவா இருந்தாரு, அது போலதான் நம்ம வாழ்க்கையிலுமே இருக்கணும். எப்ப நம்ம பாசிட்டிவிட்டி அதிகமா நமக்குள்ள கொண்டு வர பொறுமையா இருக்கிறோம், நிதானத்தை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது, நம்மளுடைய உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமா நமக்கு தான் மாறுது. तो तनाव से क्या क्या होता है बताया, तो तनाव मुक्ति के लिए मैंने 4 बातें बताई। तो पहली बात कर्मगति की बताई, इसमें आगरा का एग्जाम्पल सुनाया। दूसरी बात बताई जो हुआ अच्छा हुआ, मंत्र वाली बात बताई। तीसरी बताई रोज अपने खिड़की को साफ करना, अर्थात रोज हमें वॉकिंग करना, मेडिटेशन अमृतवेला करना और ज्ञान की बातें सुनना। और चौथी तुकाराम महाराज की बात बताई, निगेटिव को क्या बना दो पॉजिटिव। अगर चारों में से कुछ भी करेंगे आपका सदा पॉजिटिव बनेगी, उमंग उत्साह में रहेंगे। और ये है सच्चा पोंगल, ऐसा पोंगल मनाना, हैप्पी पोंगल। ओम शांति। இப்போ 4 விஷயம் சொன்னார் இல்லையா பிரதர், வந்து நம்ம டென்ஷன்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு என்னென்ன சொன்னார். ஃபர்ஸ்ட் கர்மத்தை பத்தி சொன்னார், அந்த டெல்லியில நடந்த சம்பவத்தை சொன்னார். அதுக்கப்புறம் மந்த்ராவை பத்தி சொன்னார் இல்லைங்களா, அந்த இதுலயுமே ஒரு நன்மை அப்படிங்கிறது அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 3வது என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன, ஜன்னலை துடைக்கணும், அதான் நம்ம புத்திங்கிற ஜன்னலை வந்து துடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியா இந்த கதையை சொன்னார் இல்லைங்களா, அந்த மகாராஜ் துர்கா மகாராஜ்